Good evening, everyone. So, நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல ஆல்டிஹைட்ஸ், கீட்டோன்ஸ், கார்பாக்சிலிக் ஆசிட் சாப்டர் பார்த்துட்டு இருந்தோம் இல்லைங்களா? ஹோம்ஒர்க்கும் கொடுத்துருந்தேன். ஹோம்ஒர்க் ட்ரை பண்ணி பார்த்தீங்களா? கேனிசரோ ஆல்டால் ரியாக்ஷனுக்கு ரிலேட்டடா கொடுத்துருந்தேன் இல்லைங்களா? ஓகே, அது பாருங்க. அதுல டவுட் இருந்தா கேளுங்க, சரிங்களா? ஸோ கடைசியா நம்ம பார்த்தது ஆல்டிஹைட்ஸ், கீட்டோன்ஸோட டிஸ்டிங்விஷ் டெஸ்ட். அதுல ஆல்டிஹைடுக்கு உண்டான டெஸ்ட் எல்லாம் பார்த்துட்டோம். கீட்டோன் நம்ம இன்னும் ஸ்டார்ட் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஆல்டிஹைடுக்கு என்னென்ன டெஸ்ட் எல்லாம் நம்ம பார்த்தோம்? ஃபெல்லிங்ஸ் டெஸ்ட் பார்த்திருப்போம், டாலன்ஸ் டெஸ்ட் பார்த்திருப்போம், ஷிஃப்ட்ஸ் டெஸ்ட் பார்த்திருப்போம். எஸ், டாலன்ஸ் டெஸ்ட்ல நம்ம என்ன ரீஏஜென்ட் யூஸ் பண்ணோம்னா, டாலன்ஸ் டெஸ்ட் டாலன்ஸ் ரீஏஜென்ட் என்னது? அமோனிக்கல் சில்வர் நைட்ரேட் சொல்யூஷன். கரெக்ட்டுங்களா? சில்வர் நைட்ரேட்டை அமோனியம் ஹைட்ராக்சைட்ல டிசால்வ் பண்ணி வச்சிருப்பாங்க. அது என்ன காம்ப்ளெக்ஸா இருக்கும்னு கூட நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? ரைட்டு. ஷிஃப்ட்ஸ் டெஸ்ட்ல வந்து நம்ம ஷிஃப்ட்ஸ் ரீஏஜென்ட் ஒரு டை போடுவோம். பட் அதை நம்ம ஆல்ரெடி கலர்லெஸ்ஸா மாத்தி வச்சிருப்போம். அது ஆல்டிஹைட் கூட ட்ரீட் பண்ணும்போது அது பிங்க் கலர் சொல்யூஷனா மாறும். ஸோ அதெல்லாம் வந்து ஆல்டிஹைடோட டெஸ்ட். அடுத்தது கீட்டோனுக்கு பார்க்கலாம். கீட்டோன்ல ரொம்ப முக்கியமான ஒரு டெஸ்ட் இருக்கு, which is called அயோடோஃபார்ம் டெஸ்ட். அயோடோஃபார்ம் டெஸ்ட் பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? அயோடோஃபார்ம் டெஸ்ட்ல என்ன ரீஏஜென்ட் யூஸ் பண்ணுவோம், ஆர் எந்த மாதிரி கீட்டோன்ஸுக்கு அயோடோஃபார்ம் டெஸ்ட் பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுக்கும், ஆர் வாட் இஸ் அயோடோஃபார்ம்? ஏதாவது ஒன்று உங்களுக்கு தெரிஞ்சு சொல்லுங்க. ஆக்சுவலி அயோடோஃபார்ம் டெஸ்ட்ல அயோடோஃபார்ம் ஃபார்ம் ஆகும். அதனாலதான் அது அயோடோஃபார்ம் டெஸ்ட்னே சொல்றோம். அயோடோஃபார்மோட ஃபார்முலா தெரியுங்களா? சரி, குளோரோஃபார்மோட ஃபார்முலா உங்களுக்கு தெரியும் தானே? குளோரோஃபார்ம் CHCl3. கரெக்ட்டுங்களா? அப்ப அந்த குளோரினுக்கு பதிலா அயோடின் போட்டா CHI3. அதான் அயோடோஃபார்ம். அயோடோஃபார்ம் ஃபார்ம் ஆயிருக்குன்னு எப்படி தெரிஞ்சுப்போம்? இது உங்களுக்கு ஆல்ரெடி நீங்க படிச்சதுனால உங்ககிட்ட கேட்கிறேன். ஒரு எல்லோ கலர் பிரெசிபிடேட் ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? ஸோ அந்த எல்லோ கலர் பிரெசிபிடேட்டை வச்சு அயோடோஃபார்ம் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, கவனிங்க. ஸோ அயோடோஃபார்ம் டெஸ்ட் எல்லா கீட்டோனுக்கும் பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுக்காது. ஓகேங்களா? மெத்தில் கீட்டோன்ஸுக்கு மட்டும்தான் பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தில் கீட்டோன்னா என்னன்னு பார்ப்போம். கீட்டோன் அப்படிங்கிறது C டபுள் பாண்டோ லெஃப்ட் சைடு ரைட் சைடு ரெண்டுமே வந்து R குரூப் இருந்தால் தட் இஸ் கீட்டோன். அதுல ஒன் ஆஃப் த R குரூப்ஸ் மித்தைல் குரூப்பா இருந்ததுன்னா தென் திஸ் இஸ் மெத்தில் கீட்டோன். புரிஞ்சுதுங்களா? ஸோ மெத்தில் கீட்டோனுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுக்கும். எப்படி ரியாக்ஷன் நடக்குதுங்கிறத நான் சொல்றேன், அவர் எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கணுங்கிறத சொல்றேன். ஸோ மெத்தில் கீட்டோனுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுக்கும். அண்ட் செகண்ட் ஒன், வேற எதுக்கெல்லாம் பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுக்கும் மெத்தில் கீட்டோனை தவிர? செகண்டரி ஆல்கஹாலுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுக்கும். சரிங்களா? அதுலயும் எல்லா செகண்டரி ஆல்கஹாலுக்கும் பாசிட்டிவ் ரிசல்ட் வராது. ஸோ செகண்டரி ஆல்கஹாலுங்கிறது என்ன? ஆல்கஹால் அட்டாச் ஆயிருக்கிற இந்த கார்பன் 2 R குரூப் கூட கனெக்ட் ஆயிருக்கணும். அதுல ஒன் ஆஃப் த R குரூப்ஸ் வந்து மித்தைல் குரூப்பா இருக்கணும். ஸோ இந்த மாதிரி செகண்டரி ஆல்கஹாலுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் வரும். எப்படின்னா, நம்ம அயோடோஃபார்முக்கு யூஸ் பண்ற அந்த ரீஏஜென்ட்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன ஆகும்னா, ரீஏஜென்ட் இந்த சப்ஸ்ட்ரேட்டை ஆக்சிடைஸ் பண்ணி விட்டுரும். செகண்டரி ஆல்கஹால் ஆக்சிடைஸ் ஆச்சுன்னா என்னவா மாறும்? ஆக்சிடேஷன் சீக்வென்ஸ் படிச்சிருப்போம். கீட்டோனா மாறும். ஓகேங்களா? சோ கீட்டோனா மாறும்போது இங்க ஆல்ரெடி மித்தைல் குரூப் இருக்கிறதுனால அது மெத்தில் கீட்டோனா மாறிடும். சோ மெத்தில் கீட்டோன் ஆப்வியஸ்லி பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுக்கும்னு இப்ப நம்ம பார்த்தோம். கரெக்ட்டுங்களா? சூப்பர். சோ எல்லா செகண்டரி ஆல்கஹாலும் பாசிட்டிவ் ரிசல்ட் வராது. செகண்டரி ஆல்கஹால்ல ஒன் ஆஃப் த R குரூப்ஸ் வந்து மித்தைல் குரூப்பா இருந்தால் அது ஃபர்ஸ்ட் ஆக்சிடைஸ் ஆகி மெத்தில் கீட்டோனா மாறி அதுக்கப்புறம் அயோடோஃபார்மா மாறும். அயோடோஃபார்மா கொடுக்கும். அடுத்தது இது ஆல்டிஹைட் தான், ஸ்டில் இதுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் வரும். ஏன்னா CH3CO குரூப் இருக்கிறதுனால. அடுத்தது இந்த காம்பவுண்டுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் வரும். ஏன்னு சொல்லுங்க பாப்போம். திஸ் இஸ் யுவர் எத்தில் ஆல்கஹால். இதுக்கு எப்படி அயோடோஃபார்ம் டெஸ்ட் பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுக்கும்? எப்படி பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுக்கும்? எத்தில் ஆல்கஹால்ங்கிறது இட் இஸ் a பிரைமரி ஆல்கஹால். கரெக்ட்டுங்களா? அது ஆக்சிடைஸ் ஆச்சுன்னா என்னவா ஆக்சிடைஸ் ஆகும்?
CH3 C double bond OH அசட்டால்டிஹைடு ஆக்சிடைஸ் ஆகும். அப்போ மித்தைல் கீட்டோன் குரூப் இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஸோ இந்த 4க்குமே ஐடோஃபார்ம் டெஸ்ட் பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுக்கும். புரிஞ்சுதுங்களா? ரைட். ஐடோஃபார்ம் டெஸ்ட்டுக்கு நம்ம என்ன ரியேஜென்ட் யூஸ் பண்ணுவோம்? Iodine in presence of sodium hydroxide or இது ரெண்டும் சேர்ந்து NaOI கூட மாறலாம். This is called sodium hypoiodite. ஓகேங்களா? ஸோ அயடன் பிளஸ் சோடியம் ஹைட்ராக்சைடும் போட்டு காமிப்பாங்க, இல்லைன்னா NaOIனும் போட்டு காமிப்பாங்க. ஸோ இதுதான் ஐடோஃபார்முக்கு நம்ம யூஸ் பண்ற ரியேஜென்ட். ஸோ எப்படி நீங்க ரியாக்ஷன் ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இப்போ திஸ் இஸ் யோர் மெத்தில் கீட்டோன், கரெக்டுங்களா? ஸோ இது என்ன ஆகும்னா, நீங்க அயடன் பிளஸ் சோடியம் ஹைட்ராக்சைடு கூட ட்ரீட் பண்ணும்போது இந்த மித்தைல் குரூப்புக்கு பதிலா என்ன ஆயிரும்? இந்த கீட்டோன் என்ன ஆயிரும்? ஆக்சிடைஸ் ஆயிரும், கரெக்டுங்களா? ஸோ COO மைனஸ் Na பிளஸ் ஆசிட் தான் கீட்டோன் ஆசிடா மாறி இருக்கு. பட் இங்க நம்ம பேசிக் மீடியம் போடுறதுனால அந்த H பிளஸ் போயிட்டு அதுக்கு பதிலா Na பிளஸ் வந்து சீட் ஆயிடுச்சு. ஸோ இந்த கார்பன் வெளியில போச்சு இல்லைங்களா, அந்த கார்பன் தான் நம்மளுக்கு அயடோஃபார்மா மாறுறது. ஸோ இதுதான் எல்லோ கலர் பிரசிபிடேட்டா நம்மளுக்கு தெரியும், சரிங்களா? ஸோ நம்மளுக்கு வந்து மெத்தில் கீட்டோன், செகண்டரி ஆல்கஹால் வித் மித்தைல் குரூப், அசிட்டால்டிஹைட், எத்தில் ஆல்கஹால், இந்த 4க்குமே ஐடோஃபார்ம் டெஸ்ட் பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுக்கும், சரிங்களா? ரைட். இது போக லீகல் டெஸ்ட்னு ஒன்று இருக்கு. வாட் இஸ் லீகல் டெஸ்ட்? இது நீங்க லேப்ல பண்ணியிருப்பீங்க. லீகல்ஸ் டெஸ்ட் அது எல்லா கீட்டோனுக்கும் பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுக்கும். சரி. ஸோ லீகல் டெஸ்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி ஐடோஃபார்ம்ல இப்படிதான் வந்து எல்லோ பிரசிபிடேட் ஃபார்ம் ஆகும், சரிங்களா? இது நெகட்டிவ் டெஸ்ட், ஒண்ணுமே ஃபார்ம் ஆகல பாருங்க. இது வந்து பாசிட்டிவ் டெஸ்ட், ரைட். லீகல் டெஸ்ட்ங்கிறது சோடியம் நைட்ரோக்ளூசைடு இந்த ரியேஜென்ட்டை போட்டோம்னா ஒருவேளை நம்ம கிட்ட வந்து கீட்டோன் இருந்தால் இப்படி பர்பிள் கலர் லேயர் ஃபார்ம் ஆகும், ஓகேங்களா? ஸோ தட் இஸ் யுவர் கீட்டோன்ஸ் கன்ஃபர்மேட்டரி டெஸ்ட். அவ்வளவுதான். ஸோ இதோட ஆல்டிஹைட்ஸ் கீட்டோன்ஸ் கம்ப்ளீட்டா முடிஞ்சதுக்குன்னா நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து கார்பாக்சிலிக் ஆசிட். ஸோ ஆல்டிஹைட் கீட்டோன் சாப்டர்லயே ரொம்ப அதிகமான கண்டென்ட் இருக்கிறது ஆல்டிஹைட்ஸ் கீட்டோன்ஸ் தான். கார்பாக்சிலிக் ஆசிடோட கண்டென்ட் ரொம்ப கம்மி. இன்ஃபேக்ட் நிறைய ரியாக்ஷன்ஸ் நம்ம ஆல்ரெடி படிச்சதுனால ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து கார்பாக்சிலிக் ஆசிடுக்கு போகலாம். ஸோ கார்பாக்சிலிக் ஆசிடோட ஃபார்முலா என்னது? கார்பாக்சிலிக் ஆசிடோட ஃபார்முலா RCOOH. எஸ், RC double bond OH, கரெக்ட்டுங்களா? ஸோ திஸ் இஸ் யுவர் கார்பாக்சிலிக் ஆசிட். இதுவே ஆல்டிஹைடுங்கிறது எப்படி இருக்கும்? RC double bond OH, RC double bond OR. This is your ketone, கரெக்ட்டுங்களா? இப்போ ஆல்டிஹைட், கீட்டோன் அண்ட் கார்பாக்சிலிக் ஆசிட் இது எல்லாத்துலயுமே we have this C double bond O group, கரெக்ட்டுங்களா? இதுல கார்பாக்சிலிக் ஆசிட்ல இருக்கிற இந்த கார்பன் மட்டும் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். பார்க்கலாம். I have this carboxylic acid. கார்பாக்சிலிக் ஆசிட்ல இருக்கிற அந்த H பிளஸ் என்ன ஆயிரும்? ஈஸியா லிபரேட் ஆயிரும், கரெக்ட்டுங்களா? அப்போ ஆக்சிஜன் மேல நெகட்டிவ் சார்ஜ் வரும். ஸோ இந்த நெகட்டிவ் சார்ஜ் என்ன ஆகும்னா, இப்போ கார்பனுக்கும் ஆக்சிஜனுக்கும் நடுவுல போகும். அப்ப இந்த பாண்ட் என்ன ஆகும்? ஆக்சிஜனுக்கு நெகட்டிவ் சார்ஜா மாறிடும், கரெக்ட்டுங்களா? அப்ப ரெசனன்ஸ் நடக்குமா? அப்ப அடுத்த ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்? R கார்பன், சிங்கிள் பாண்ட் O மைனஸ் அண்ட் டபுள் பாண்ட் O. திரும்ப என்ன ஆகும்? இந்த நெகட்டிவ் சார்ஜ் இந்த ரெண்டு ஆட்டமுக்கு நடுவில் வரும். இந்த பாண்ட் மறுபடியும் இந்த ஆக்சிஜனுக்கு நெகட்டிவ் சார்ஜா மாறி பழைய ஸ்ட்ரக்சரே திரும்ப வந்துடும். ஸோ இப்படி ரெசனன்ஸ் நடக்குமா? அப்ப இது ரெண்டையும் சேர்த்து நம்ம ரெசனன்ஸ் ஹைபிரிட் எப்படி எழுதலாம்? R C. இப்ப இங்க சிங்கிள் பாண்ட் ஆக்சிஜன் அண்ட் இந்த ரெண்டு ஆக்சிஜன்ஸுக்கும் நடுவுல எலக்ட்ரான்ஸ் ஷட்டில் ஆயிட்டே இருக்கும், கரெக்ட்டுங்களா? அப்ப ரெண்டும் சேர்த்து நான் இப்படி போட்டு காமிக்கலாமா? இந்த எலக்ட்ரான் வந்து இந்த ஆக்சிஜனுக்கும் இந்த ஆக்சிஜனுக்கும் நடுவுல ஓடிட்டே இருக்கும். இப்போ நம்மளோட ஆல்டிஹைட்லயும் கீட்டோன்லயும் we have this கார்பன் இல்லைங்களா? கார்பாக்சிலிக் ஆசிட்லயும் we have this கார்பன். ஆனா ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. இந்த கார்பாக்சிலிக் ஆசிட்ல இருக்கிற இந்த கார்பன் வந்து ரிலேட்டிவ்லி எலக்ட்ரான் ரிச். நான் சொல்றது ரிலேட்டிவ்லி, அது கம்ப்ளீட்டா பயங்கர எலக்ட்ரான் அதிகமா வச்சிருக்கோம்லாம் சொல்லல.
பட் ஆல்டிஹைட் கீட்டோன்ல இருக்கிற கார்பனை விட கார்பாக்சிலிக் ஆசிட்ல இருக்கிற கார்பன் இஸ் ரிலேட்டிவ்லி எலக்ட்ரான் ரிச். ஏன்னா எலக்ட்ரான்ஸ் வந்து த்ரூ கார்பன் தானே ரெண்டு ஆக்சிஜனுக்கும் நடுவுல. ஸோ திஸ் கார்பன் இஸ் ரிலேட்டிவ்லி எலக்ட்ரான் ரிச். புரிஞ்சுதுங்களா? அவ்வளவுதான். ஸோ கார்பாக்சிலிக் ஆசிட்ல இருக்க கார்பனுக்கும் ஆல்டிஹைட் கீட்டோன்ல இருக்கிற கார்பனுக்கும் டிஃபரன்ஸ் இதுதான். ரைட். இப்போ நம்ம ஆஸ் யூஷுவல் சாப்டரோட ஃப்ளோ எப்படி போகும்? கார்பாக்சிலிக் ஆசிடோட ப்ரிப்பரேஷன், பிசிக்கல் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். நம்ம பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ நவ் வில் பி கான்சென்ட்ரேட்டிங் ஆன் த ப்ரிப்பரேஷன் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட். கார்பாக்சிலிக் ஆசிட் ப்ரிப்பேர் பண்ண உங்களுக்கு ஏதாவது மெத்தட் ஞாபகம் இருக்குங்களா? பண்ணியிருக்கோம், இதுக்கு முன்னாடி எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ஓகே, நான் எனக்குன்னா எஸ் முத்துலட்சுமி சொல்லுங்க. ஏதோ கரெக்டான ஆன்சர் மாதிரி தான் தெரியுது, சொல்லுங்க. Oxidation of primary alcohol. வெரி குட், அவ்வளவுதான். பிரைமரி ஆல்கஹால் எடுத்து நம்ம ஸ்ட்ராங்கான ஆக்சிடைசிங் ஏஜென்ட் கூட ட்ரீட் பண்ணோம்னா கார்பாக்சிலிக் ஆசிட் வந்துரும்னு நம்மளுக்கு தெரியும். கரெக்ட்டுங்களா? ஸோ இது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டதுனால நம்ம உள்ள போக வேண்டாம். பிரைமரி ஆல்கஹாலை எடுத்து ஸ்ட்ராங்கான ஆக்சிடைசிங் ஏஜென்ட் லைக் KMnO4 K2CH7 ஏதோ ஒன்று ஸ்ட்ராங்கா நம்ம ஆக்சிடைஸ் பண்ணோம்னா we'll end up with carboxylic acid. இதை சொல்றோம்னா அப்ப இன்னொரு மெத்தடும் சொல்லிடுவோம் தானே. பிரைமரி ஆல்கஹால்ல இருந்து ஆசிடா மாறலாம், இல்லைன்னா அந்த ஆக்சிடேஷன் சீக்வன்ஸ்லயே இன்னொன்னு படிச்சிருப்போம், நடுவில் ஒன்று ஃபார்ம் ஆகுமே. ஆல்டிஹைட். எஸ். சோ ஆல்டிஹைட் எடுத்து கூட நம்ம ஆக்சிடைஸ் பண்ணலாம். கரெக்ட்டுங்களா? சோ ஆல்டிஹைட் ஆக்சிடைஸ் பண்ணாலும் we'll end up with carboxylic acid. சூப்பர். சோ ரெண்டு மெத்தடும் நம்மளுக்கு ஆல்ரெடி நல்லா தெரிஞ்ச மெத்தட். இன்னொரு சூப்பரான மெத்தட் இருக்கு, நான் சொல்றேன். நான் ஃபங்க்ஷனல் குரூப் எழுதுறேன். அந்த ஃபங்க்ஷனல் குரூப் என்னன்னு சொல்லுங்க. What functional group is this? Cyanide. சைனோ குரூப். இல்லைன்னா இன்னும் இதுக்கு இன்னொரு பேர் இருக்கே. Nitrile. வெரி குட், நைட்ரல். ஸோ இதை சஃபிக்ஸா முடிச்சோம்னா நம்ம நைட்ரல்னு சொல்லுவோம். கரெக்ட்டுங்களா? ஸோ இந்த நைட்ரல்ல நம்ம வந்து நைட்ரலை வந்து பிரேக் பண்ணலாம் பை யூசிங் வாட்டர். ஸோ திஸ் இஸ் கால்ட் ஹைட்ரலைசஸ். சரிங்களா? வாட்டரை யூஸ் பண்ணி நான் இந்த மாலிகுலை பிரேக் பண்ண போறேன். வாட்டர் எப்படி ஸ்பிளிட் ஆகும்? H+ அண்ட் OH- ஸ்பிளிட் ஆகுங்களா? OH- எங்க போகும்? கார்பன் நைட்ரஜன்ல. நைட்ரஜன் இஸ் எலக்ட்ரோநெகட்டிவ். ஸோ நைட்ரஜனுக்கு பார்ஷியல் நெகட்டிவ், கார்பனுக்கு பார்ஷியல் பாசிட்டிவ் சைன் இருந்ததுன்னா அப்ப இந்த நெகட்டிவ்லி சார்ஜ் OH- இந்த கார்பனை போய் அப்ரோச் பண்ணும். ஸோ இந்த பாண்ட் நைட்ரஜன் மேல ஷிஃப்ட் ஆயிடும். கரெக்ட்டுங்களா? அப்போ கார்பன் OH டபுள் பாண்ட் நைட்ரஜன். இப்ப நைட்ரஜன் மேல ஒரு நெகட்டிவ் சார்ஜ் வந்திருக்கும், இந்த ஹைட்ரஜன் போய் ஆட் ஆயிருக்கும். கரெக்ட்டுங்களா? H+. அவ்வளவுதான். சோ இது என்ன ஆயிடும்? இது ஈனால் ஃபார்ம் மாதிரி இருக்கு, இது கீட்டோ ஃபார்முக்கு மாத்தலாமா? ஆக்சிஜன் ஹைட்ரஜன் பாண்ட் இங்க டிரான்ஸ்ஃபர் ஆகும். சோ இந்த பாண்ட் வந்து நைட்ரஜனுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி N- மாறிடும். அது கூட இந்த H+ போய் அட்டாச் ஆயிடும். சோ என்ன ஆகும்னு பாருங்க. RC double bond O single bond NH2. What functional group is this? Amide. Amide. சரிங்களா? எஸ். ஸோ திஸ் வாஸ் நைட்ரல். இந்த நைட்ரலை நான் ஒரு தடவை ஹைட்ரலைஸ் பண்ணா அமைடா மாறிடுச்சு. இன்னொரு தடவை ஹைட்ரலைஸ் பண்ணுவோம். நம்ம அமைடு ப்ரிப்பேர் பண்றதுக்காக வரலையே, கார்பாக்சிலிக் ஆசிட்ல வேணும். ஸோ மறுபடியும் வாட்டர் ஆட் பண்றேன். ஸோ வாட்டர் என்ன ஆகும்? மறுபடியும் H+ அண்ட் OH- ஸ்பிளிட் ஆகும். ஸோ OH- இந்த கார்பனை போய் அப்ரோச் பண்ணும். ஸோ வேலன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக இந்த பாண்ட் நைட்ரஜனுக்கு ஷிஃப்ட் ஆயிரும். ஸோ NH2- கூட இந்த H+ போய் சேர்ந்துருங்களா? ஸோ RC double bond OOH plus NH3. அவ்வளவுதான். ஸோ ஆசிட் கிடைச்சிருச்சு. ஸோ இங்க பாருங்க, இந்த நைட்ரல 2 தடவை ஹைட்ரலைஸ் பண்ணியிருக்கோம், தெரியுதுங்களா? அப்பான் கம்ப்ளீட் ஹைட்ரலைசஸ் தான் நம்மளுக்கு கார்பாக்சிலிக் ஆசிட் கிடைக்கும். ஸோ நைட்ரல ஹைட்ரலைஸ் பண்ணும்போது அவங்க வந்து ஒரு தடவை ஹைட்ரலைஸ் பண்ணுமா, தட் இஸ் பார்ஷியல் ஹைட்ரலைசஸ் பண்ணுமா, இல்ல கம்ப்ளீட் ஹைட்ரலைசஸ் பண்ணுவாங்கிறதுலாம் ஒரு சீக்வன்ஸ்ல க்ளூவா கொடுப்பாங்க. அப்ப நம்மளுக்கு எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு பாருங்க. RC triple bond N H2O
in presence of acid கொடுத்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, this is called complete hydrolysis. So complete hydrolysis னா நம்ம எவ்வளவு தடவை ஹைட்ரலைஸ் பண்ணும்? 2 times ஹைட்ரலைஸ் பண்ணும். So you'll end up with acid. புரிஞ்சுதுங்களா? ஆனா ஒரு தடவை தான் ஹைட்ரலைஸ் பண்ணணும்னா இந்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா பரவாயில்ல, கம்ப்ளீட் ஹைட்ரலைசிஸ் பார்ஷியல் ஹைட்ரலைசிஸ்னு கொடுத்துட்டா பரவாயில்ல. ஆனா அப்படி கொடுக்கலன்னா எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பாருங்க. வாட்டர் இன் பிரசன்ஸ் ஆஃப் OH மைனஸ் இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா அப்ப நீங்க பார்ஷியலா தான் ஹைட்ரலைஸ் பண்ணும், விச் மீன்ஸ் ஒரே ஒரு தடவை ஹைட்ரலைஸ் பண்ணா போதும். RC double bond O NH2 will end up with amide. புரியுதுங்களா? So this is third reaction. So நீங்க வந்து as usual நைட்ரில் எடுத்து 2 தடவை ஹைட்ரலைஸ் பண்ணி நீங்க ஆசிடா ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இல்லனா அமைட் எடுத்து ஒரு தடவை ஹைட்ரலைஸ் பண்ணி கார்பாக்சிலிக் ஆசிட் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். So 4 மெத்தட் ஆயிடுச்சு. கரெக்ட்டுங்களா? இன்னொரு ஃபேமஸான மெத்தட் இருக்கு. நான் க்ளூ கொடுக்குறேன், கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்க. யூசிங் Grignard reagent. Grignard reagent யூஸ் பண்ணி எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம்? Grignard reagent எது கூட ட்ரீட் பண்ணி நம்மளால ஆசிட் ப்ரிப்பேர் பண்ண முடியும்? கார்பன் டை ஆக்சைடு. இது ரொம்ப முக்கியமான ரியாக்ஷன். What is the formula for Grignard reagent? RMGX. Very good. RMGX. R என்னவா வேணாலும் இருக்கலாம். உங்களுக்கு என்ன கார்பாக்சிலிக் ஆசிட் வேணுமோ அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க R குரூப்பை செலக்ட் பண்ணிக்கிறோம். அண்ட் கார்பன் டை ஆக்சைடு எப்படி இருக்கும்? C double bond O double bond O இருக்கும். ஸோ கார்பனுக்கு பார்ஷியல் பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் ஆக்சிஜனுக்கு பார்ஷியல் நெகட்டிவ் சார்ஜ். அண்ட் மித்தைல் குரூப்புக்கு பார்ஷியல் பாசிட்டிவ் அண்ட் மெக்னீஷியமுக்கு பார்ஷியல் பாசிட்டிவ் அண்ட் R குரூப்புக்கு பார்ஷியல் நெகட்டிவ். ஸோ இந்த நெகட்டிவ்லி சார்ஜ் R வந்து இந்த பாசிட்டிவ்லி சார்ஜ் கார்பன் அப்ரோச் பண்ணும். ஸோ இந்த பாண்ட் வந்து ஒன் ஆஃப் த ஆக்சிஜன்ஸ் எதர் லெஃப்ட் ஆர் ரைட் ஏதாவது ஒரு ஆக்சிஜனுக்கு பாண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடும். ஸோ கார்பன் டபுள் பாண்ட் ஆக்சிஜன் சிங்கிள் பாண்ட் ஆர் சிங்கிள் பாண்ட் O மைனஸ். ஸோ கவுண்டர் அயான் வந்து நம்மளோட MgX பிளஸ் இருக்கும். ஸோ ஹைட்ரலைஸ் பண்ணோம்னா என்ன ஆகும்? வாட்டர் வந்து வாட்டர் ஸ்பிளிட் ஆகி இங்க H பிளஸும் இங்க OH மைனஸும் வந்து ஆட் ஆயிடும். அவ்வளவுதான். ஸோ C டபுள் பாண்ட் O OH single bond R plus MgXOH. அவ்வளவுதான். புரிஞ்சுதுங்களா? ஸோ நம்மளுக்கு கார்பாக்சிலிக் ஆசிட் கிடைச்சிருச்சு. ரைட். ஃபோர்த் ரியாக்ஷன் நான் எழுதுறேன். இதை நாம என்ன பண்ணணும்னு நீங்க சொல்லுங்க. வாட் ஃபங்க்ஷனல் குரூப் இஸ் திஸ்? என்ன ஃபங்க்ஷனல் குரூப் கண்ணாது? RCOR என்ன ஃபங்க்ஷனல் குரூப் தெரியலையா? எஸ்டர் தெரியாம இருந்திருக்காது, சொல்ல வேண்டான் இருக்கீங்களோ? எஸ்டர். சரி, எஸ்டரோட நம்ம என்ன பண்றோம்? வாட்டர் போடுறோம். ஸோ பேசிக்கலி நம்ம ஹைட்ரலைசஸ் பண்ண போறோம். எஸ்டர் ஹைட்ரலைஸ் பண்ண என்ன ஆகும்னு படிச்சிருக்கீங்க? ஓகே, இங்க ஒரு ஷார்ட்கட் சொல்லி தரேன். வாட்டர் எப்படி ஸ்பிளிட் ஆகும்? H பிளஸ் அண்ட் OH மைனஸ். கரெக்ட்டுங்களா? ஸோ OH மைனஸ் இந்த கார்பனை போய் அப்ரோச் பண்ணுச்சுன்னா பாண்டிங் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடும். அப்ப என்ன ஆகும்? RC double bond OH plus RO மைனஸ்ங்களா, அது கூட H பிளஸ் சேர்ந்துருச்சுன்னா ROH. ஸோ ஆசிடும் ஆல்கஹாலும் கிடைச்சிருச்சு. ஸோ இப்படியே ஆசிட் ப்ரிப்பேர் பண்ணலாம். இன்னொன்னு, வாட் இஸ் திஸ்? RC double bond OCl. Acyl chloride. Very good. Acyl chloride or acid chloride. இதை ஹைட்ரலைஸ் பண்ணாலும் நம்மளால ஆசிட் ப்ரிப்பேர் பண்ணிட முடியும். ஸோ OH மைனஸ் H பிளஸா பிரியுங்களா வாட்டர். ஸோ OH மைனஸ் இந்த கார்பன் அப்ரோச் பண்ணும். ஸோ பாண்ட் உடஞ்சு Cl மைனஸா வெளியில வரும்.
ஸோ RC double bond OH plus H பிளஸும் Cl மைனஸும் சேர்ந்து will end up with HCl. அவ்வளோதான். ஓகேங்களா? ரைட். ஸோ இது எல்லாமே ஆசிடோட ப்ரிப்பரேஷன் மெத்தட்ஸ். ரைட். இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கார்பாக்சிலிக் ஆசிடோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். அது பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க, கார்பாக்சிலிக் ஆசிடோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி ஸ்பிளிட் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்னா என்ன? நம்மளோட ஆசிட் எப்படியெல்லாம் கெமிக்கல் ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆகுதுங்கிறத பத்தி பேசுறது தானே. கெமிக்கல் ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆகுறதுனா என்னது? பாண்ட் பிரேக் ஆகுறது. கரெக்டுங்களா? ஸோ எந்தெந்த பாண்ட் எல்லாம் பிரேக் ஆகி கெமிக்கல் ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆகலாம்? கார்பாக்சிலிக் ஆசிட்ல இருக்கிற ஆக்சிஜன் ஹைட்ரஜன் பாண்ட் கிளீவ் ஆகலாங்களா? இது ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ். அடுத்தது கார்பன் ஆக்சிஜன் பாண்ட் கிளீவேஜ் வந்து செகண்ட் செட் ஆஃப் ப்ராப்பர்ட்டி. தேர்ட் செட்ல வந்து கம்ப்ளீட்டா கார்பாக்சிலிக் ஆசிட் கெமிக்கல் ரியாக்ஷன் இன்வால்வ் ஆகுறது தேர்ட் செட். அப்புறம் இங்க சைட் செயின்ல கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்ததுன்னா தட் இஸ் ஃபோர்த் செட். ஸோ டோட்டலா நம்ம வந்து ஃபோர் செட்ஸ் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் பார்க்க போறோம். சரி, ஃபர்ஸ்ட் வீல் ஸ்டார்ட் வித் ஆக்சிஜன் ஹைட்ரஜன் பாண்ட் கிளீவேஜ். கார்பாக்சிலிக் ஆசிட்ல ஆக்சிஜனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் நடுவுல பாண்ட் கிளீவ் ஆச்சுன்னா ஹோமோலிட்டிக்கா கிளீவ் ஆகுமா, ஹெட்ரோலிட்டிக்கா கிளீவ் ஆகுமா? ஆக்சிஜனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் நடுவில் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃபரன்ஸ் இருக்கு. கரெக்டுங்களா? ஸோ ஆல்ரெடி ஆக்சிஜன் மேல பார்ஷியல் நெகட்டிவ் சார்ஜும் ஹைட்ரஜன் மேல பார்ஷியல் பாசிட்டிவ் சார்ஜும் இருக்கும். அப்போ பாண்ட் கிளீவ் ஆச்சுன்னா ஹைட்ரஜன் எப்படி ஸ்பிளிட் ஆகும்? H plus and RCOO minus. RCOO minus and H plus பிரிஞ்சு போயிடும். ஓகேங்களா? அண்ட் இது H plus கொடுக்கறதுனால ஆசிட் தான், பட் இது கம்ப்ளீட்டாலாம் டிசோசியேட் ஆகாது, பார்ஷியலா தான் டிசோசியேட் ஆகும். அப்ப இது ஆசிட் தான், பட் இது என்ன ஆசிட்க்குனா ஸ்ட்ராங்குங்களா இல்ல வீக்குங்களா? ஸ்ட்ராங் ஆசிடா இல்ல வீக் ஆசிடுங்களா? வீக் ஆசிட். வீக் ஆசிட். ஏன்னா அது பார்ஷியலா தானே H plus கொடுக்குது. ஸோ அப்போ சிஸ்டம் ஈக்லிபிரியம்ல இருந்தால் இதுக்கு நம்ம ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் எழுதலாமா? ஸோ ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம்? Concentration product by reactant. எஸ். இன்னொருத்தங்க வேற ஏதோ சொன்னாங்களே, KA. கரெக்டுங்களா? ஸோ கேவோட ரெப்ரசன்டேஷன் தத்வத்திகா சொன்ன மாதிரி கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ப்ராடக்ட், அது வந்து RCOO மைனஸ் அண்ட் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் H பிளஸ் டிவைடட் பை கான்சென்ட்ரேஷன் ஆஃப் COOH. அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு டெஸ்ட்ல எப்படி கேட்கலாம்னா, உங்களுக்கு ஒரு 4-5 கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ் கொடுத்துட்டு அந்த ஆசிட்ல எதுக்கு வந்து அசிட்டிக் ஸ்ட்ரென்த் அதிகம், எதுக்கு அசிட்டிக் ஸ்ட்ரென்த் கம்மி அப்படிங்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ண சொல்லலாம். ஸோ பேசிக்கலி நம்ம ஸ்ட்ரக்சரை வச்சு நம்ம அரேஞ்ச் பண்ண வேண்டியதுதான். எப்படி நம்ம தெரிஞ்சுப்போம்? ஆசிடை பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இருந்தால் அங்க அசிட்டிக் ஸ்ட்ரென்த் அதிகமாகும். இதுவே எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் இருந்தால் அசிட்டிக் ஸ்ட்ரென்த் குறைஞ்சு போயிடும். கரெக்டுங்களா? ஸோ நம்ம வந்து அங்க ஸ்ட்ரக்சரை வச்சு ஒரு ஃபார்முலா வச்சு அசிட்டிக் ஸ்ட்ரென்த் அதிகமா கம்மியாங்கிறத நம்மளால ஈஸியா போட்டுற முடியும். கரெக்டுங்களா? ஸோ அசிட்டிக் ஸ்ட்ரென்த் இல்லாம நம்ம வந்து கே வேல்யூவோ பிகே வேல்யூவோ அரேஞ்ச் பண்ண சொன்னாங்கன்னா அப்ப நம்மளுக்கு எல்லாத்துக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் தெரியணும். ஸோ ஜென்ரலா H plus அயான் கான்சென்ட்ரேஷன் அதிகமாக அசிட்டிக் ஸ்ட்ரென்த் என்ன ஆகும்? அதிகமாயிட்டே வரும். ஏன்னா எதெல்லாம் H plus ரிலீஸ் பண்ணதோ அதெல்லாம் ஆசிட் அப்படிங்கும் போது எதெல்லாம் அதிகமான H plus ரிலீஸ் பண்ணதோ அது ஸ்ட்ராங் ஆசிட் ரிலேட்டிவ்லி. கரெக்டுங்களா? அப்போ H plus அயான் கான்சென்ட்ரேஷன் அதிகம்னா அப்ப அதோட ரெஸ்பெக்டிவ் Ka வேல்யூ எப்படி இருக்கும்? இந்த ரிலேஷன்ஷிப்ல H plus அயான் கான்சென்ட்ரேஷனும் Kaவும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். கரெக்டுங்களா? அப்ப H plus அயான் கான்சென்ட்ரேஷன் அதிகம்னா Kaவும் அதிகமா தான் இருக்கும். ஸோ எந்த ஆசிடுக்கெல்லாம் Ka வேல்யூ அதிகமோ அதுக்கு அசிட்டிக் ஸ்ட்ரென்த் அதிகம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். Next, what is pH? What is the formula?
negative logarithm of hydrogen concentration. Minus log of H plus ion concentration. அப்ப H plus ion concentration pH inversely proportional. கரெக்ட்டுங்களா? So H plus ion concentration அதிகமா pH கம்மி ஆயிட்டே வரும். And similarly, what is pKa? Minus log of Ka. So Ka அதிகமாச்சுன்னா pKa கம்மியா இருக்கும். அப்போ இருக்கிறதுலே ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் ஆசிடுக்கு pKa வந்து லோவஸ்டா இருக்கும். ஸோ நம்மளுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்லாம் தெரியணும். வேல்யூஸ் கொடுக்க மாட்டாங்க, Ka வேல்யூ pKa வேல்யூலாம் கொடுக்க மாட்டாங்க. ஆனா அரேஞ்ச் பண்ண சொல்லுவாங்க. அப்ப நம்ம ஃபார்முலாவை வச்சு அசிடிக் ஸ்ட்ரென்த் அரேஞ்ச் பண்ணிட்டு அசிடிக் ஸ்ட்ரென்த் இப்படி இருந்ததுன்னா அப்போ Ka வேல்யூ எப்படி இருக்கும், pKa வேல்யூ எப்படி இருக்கும்னு நம்ம கம்பேர் பண்ணி தான் சொல்லணும். ஓகேங்களா? ரைட், அவ்வளவுதான். ஸோ இதுல வந்து நம்ம ஆக்சிஜன் ஹைட்ரஜன் பாண்ட் கிளீவேஜ் முடிச்சிட்டோம். ஸோ திஸ் இஸ் டன். அடுத்தது இது பார்க்கலாமா? கார்பன் ஆக்சிஜன் பாண்ட் கிளீவேஜ். இதுல ஒரு சில ரியாக்ஷன்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். நான் எழுதுறேன், இந்த ரியேஜென்ட்லாம் எங்க பார்த்தீங்கன்னு சொல்லுங்க. Phosphorus trichloride, phosphorus pentachloride, thionyl chloride. இதெல்லாம் எங்க பார்த்தோம், எதுக்காக பார்த்தோம்? எதுக்குங்க பார்த்தோம்? இந்த மூணுமே பார்த்தோம். அதுல thionyl chloride பெஸ்ட்லாம் கூட நம்ம பேசிப்போமே. ஆல்கஹால் டு குளோரைட் அசைல் குளோரைடா மாத்துறதுக்கு மேம். எங்கெல்லாம் OH இருக்கோ அந்த இடத்துல நம்ம குளோரினா மாத்துறதுக்கு. கரெக்ட்டுங்களா? இது எந்த சாப்டர்ல படிச்சோம்? ஆல்கஹால்ஸ்ல படிச்சிருப்போம். கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆல்கஹால்ஸ்ல படிச்சிருப்போம். ஹாலோ ஆல்கேன் ஹாலோரின்ல ப்ரிப்பரேஷன்ல படிச்சிருப்போம். கரெக்டா? இங்க we have OH here. அந்த OH க்கு பதிலா Cl சப்ஸ்டிட்யூட் ஆகும். அவ்வளவுதான். புரிஞ்சுதுங்களா? இங்க எது பெஸ்ட்னா இதுதான் பெஸ்ட். thionyl chloride தான் பெஸ்ட். சோ இங்க என்ன பாண்ட் க்ளீவ் ஆகுது? கார்பன் ஆக்சிஜன் பாண்ட் தான் க்ளீவ் ஆகுது. புரிஞ்சுதுங்களா? சோ கார்பன் ஆக்சிஜன் பாண்ட் க்ளீவேஜ்ல இது ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன். ஓகே, இது நான் எழுதுறேன். என்ன ரியாக்ஷன் ட்ரை பண்றேன் நீங்க எனக்கு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் நான் ரியாக்ஷன் எழுதிடுறேன். amide. வெரி குட், amide. இது வந்து ரியாக்ஷன் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட் வித் அமோனியா. ஸோ ஃபர்ஸ்ட் இது எப்படி அமைடா மாறுதுன்னு பார்ப்போம். அமோனியா இஸ் பேஸ், கார்பாக்சிலிக் ஆசிட் அஃப்கோர்ஸ் இட் இஸ் an ஆசிட். அப்போ இது H+ ரிலீஸ் பண்ணும் அண்ட் அமோனியா நைட்ரஜனோட லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸை யூஸ் பண்ணி வாங்கிடும். ஸோ RC டபுள் பாண்ட் O மைனஸ் அண்ட் அந்த H+ என்ன ஆகும்? நைட்ரஜனோட லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கூட சேர்ந்து NH4+ மாறிடும். சரிங்களா? இட் இஸ் அ சால்ட். இதை நம்ம ஹீட் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், வாட்டர் எலிமினேட் ஆகும். வாட்டருங்கிறது 2 ஹைட்ரஜன் ஒரு ஆக்சிஜன். கரெக்டுங்களா? ஸோ RC டபுள் பாண்ட் O, இங்கிருந்து 2 ஹைட்ரஜனும் இங்கிருந்து ஒரு ஆக்சிஜனும் போயிடுச்சுன்னா மீது என்ன இருக்கும்? NH2. அவ்வளவுதான். இதுதான் அவங்க அமைட் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இங்கேயும் என்ன பாண்ட் க்ளீவ் ஆகுது? கார்பன் ஆக்சிஜன் பாண்ட் தான். இப்போ இதுல ஒரு எக்ஸாம்பிள் போட்டு காமிச்சிருப்பாங்க. திஸ் இஸ் பென்சோயிக் ஆசிட். இது இந்த பொசிஷன்ல இன்னொரு கார்பாக்சிலிக் ஆசிட் இருந்தால் திஸ் இஸ் கால்ட் தாலிக் ஆசிட். ஓகேங்களா? இப்போ தாலிக் ஆசிட் கூட நான் 2 moles ஆஃப் அமோனியா போட்டு ஐ எம் ஹீட்டிங் இட். என்ன ப்ராடக்ட் வரும்னு சொல்லுங்க பார்ப்போம்.
என்ன ப்ராடக்ட் வரும்? அதேதான். ஆக்சுவலி இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் போட்டிருக்கேன் அவ்வளவுதான். ஃபார்முலா மட்டும் சொல்லுங்க போதும். ஆஸ் யூஷுவல் என்ன ஆகும்னா கார்பாக்சிலிக் ஆசிட்ல இருந்து H பிளஸ் வெளியில போகுங்களா? ஸோ O மைனஸ் NH4 பிளஸ் அண்ட் C டபுள் பாண்ட் O மைனஸ் NH4 பிளஸ். நம்ம என்ன பண்ணுவோம்? ஹீட் பண்ணி வாட்டர் எலிமினேட் பண்ணுவோம். கரெக்ட்டுங்களா? ஸோ வில் எண்ட் அப் வித் அமைடு. தாலிக் ஆசிட்ல இருந்து வந்த அமைடுங்கிறதுனால திஸ் இஸ் கால் தால் அமைடு. தால் அமைடு. அவ்வளவுதான். சம்டைம்ஸ் இது என்ன பண்ணுவாங்கன்னா பயங்கரமா ஹீட் பண்ணுவாங்க. அப்பான் ஸ்ட்ராங் ஹீட்டிங் இந்த 2 NH2ல இருந்து சேர்ந்து ஒரு அமோனியா வெளியில போயிடும். இப்ப C double bond O, C double bond O. So we have totally we had 2 nitrogens and 4 hydrogens. அதுல ஒரு நைட்ரஜன் வெளியில போயிடுச்சு. இப்போ ஒன்று தான் இருக்கு. And among 4 hydrogens 3 போயிடுச்சு. ஒரே ஒரு ஹைட்ரஜன் தான் இருக்கு. So what functional group is this? This is amide. நம்மளுக்கு தெரியும். What functional group is this? Amine. Amine is RNH2 இல்லைங்களா? imide. Imide. இங்க பாருங்க. RNH2 is amine. RC double bond ONH2 is amide. And RC double bond ONH அங்க இருக்கிற ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலா நான் இன்னொரு C double bond R போட்டேன்னா this is called imide. அவ்வளவுதான். கண்ணா இது வந்து தாலிக் ஆசிட்ல இருந்து வந்ததுனால தாலிமைடுன்னு சொல்லுவாங்க. இத வந்து நீங்க அடுத்த சாப்டர்ல யூஸ் பண்ணிருப்பீங்க. நம்ம டிஸ்கஸ் பண்ணல, பட் நீங்க ஸ்கூல்ல கண்டிப்பா படிச்சிருந்திருப்பீங்க. இந்த தாலிமைடு எங்க யூஸ் பண்ணீங்க? ஞாபகம் இருக்குங்களா? இது ஒரு நேமிங் ரியாக்ஷன்ல யூஸ் பண்ணிருப்பீங்க தாலிமைடு. எங்கன்னு சொல்லுங்க பாப்போம் கரெக்டா? Gabriel Thalhamide reaction. சூப்பர். ஸ்டார்டிங் மெட்டீரியல் இதுதான். கரெக்ட்டுங்களா? சரி. ஸோ இங்கேயும் நம்மளுக்கு என்ன பாண்ட் கிளீவ் ஆகுது? கார்பன் ஆக்சிஜன் பாண்ட் தான் கிளீவ் ஆயிருக்கு. தெரியுதுங்களா? ஓகே. ஸோ இது வந்து செகண்ட் ரியாக்ஷன். தேர்ட் ரியாக்ஷன் ஒரே நிமிஷம். எழுதுறேன். இது என்ன ரியாக்ஷன், என்ன எக்ஸ்பெக்ட் பண்றேன்னு சொல்லுங்க பாப்போம். ஆசிட் போட்டு ஹீட் பண்றேன். ஆசிட் போட்டு ஹீட் பண்ணா நம்ம என்ன ரியாக்ஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம்? ஆர் P2O5 போட்டு ஹீட் பண்றேன். Dehydration. What is dehydration? Removal of Hydrogen. that is dehydrogenation. நான் சொல்றது dehydration. Removal of water. ஸோ வாட்டர் மாலிகுலை ரிமூவ் பண்ணலாமா? ரெண்டுல இருந்தும் சேர்ந்து இங்க இருந்து ஒரு ஹைட்ரஜன், இங்க இருந்து ஒரு OH, ரெண்டும் சேர்ந்து வெளியில போயிருமா? அப்ப என்ன ஆகும்? அன்ஹைட்ரைட் ஃபார்ம் ஆகும். RC டபுள் பாண்ட் O, RC டபுள் பாண்ட் O, ரெண்டு கார்பனைல் குரூப்பும் இப்போ ஆக்சிஜன் மூலமா கனெக்ட் ஆயிடுச்சு. அவ்வளவுதான். ஸோ திஸ் இஸ் கால்ட் ஆசிட் anhydride. And final reaction in carbon oxygen bond cleavage. இந்த ரியாக்ஷன் ரொம்ப ஃபேமஸான ரியாக்ஷன், உங்களுக்கு தெரியும். சொல்லுங்க பாப்போம். ஆசிட் பிளஸ் ஆல்கஹால் ரெண்டும் சேர்ந்து என்ன ஆகும்? இதுக்கு முன்னாடி நான் கார்பாக்சிலிக் ஆசிடோட ப்ரிப்பரேஷன்ல நான் இதை பத்தி பேசியிருப்பேன். அதோட அப்படியே ஆப்போசிட்.
எஸ்டர் ஃபார்ம் ஆகும் மேம். அவ்வளவுதான், எஸ்டரே தான். ஸோ இதுல ஷார்ட்கட் என்னன்னா RO மைனஸ் இந்த கார்பனை போய் அப்ரோச் பண்ணும். ஸோ பாண்ட் உடஞ்சு வெளியில வந்துடும். ஸோ RC டபுள் பாண்ட் OR அவ்வளவுதான். ஸோ H2O. ஸோ எஸ்டர் கிடைச்சிருக்கு. அவ்வளவுதான். ஸோ இதெல்லாமே வந்து கார்பன் ஆக்சிஜன் பாண்ட் கிளீவேஜ்ல படிச்சிருக்கீங்க. அடுத்தது தேர்ட் செட் என்ன சொன்னேன்? ஃபர்ஸ்ட் செட் வந்து ஆக்சிஜன் ஹைட்ரஜன் பாண்ட் கிளீவேஜ், அப்புறம் கார்பன் ஆக்சிஜன் பாண்ட் கிளீவேஜ். அப்புறம் நம்ம என்ன பார்த்தோம்? கம்ப்ளீட்டா கார்பாக்சிலிக் ஆசிட் கெமிக்கல் ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆகிறது நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம்னு சொன்னேன் இல்லையா? இங்க பாருங்க, தேர்ட் அதுதானே, கம்ப்ளீட்டா கார்பாக்சிலிக் ஆசிட் கெமிக்கல் ரியாக்ஷன் இன்வால்வ் ஆகுது. இதுவும் ரொம்ப ஃபேமஸ். மேபி இதை வந்து நீங்க 11th ஸ்டாண்டர்ட்ல கண்டிப்பா படிச்சிருப்பீங்க இந்த ரியாக்ஷன். நான் எழுதுறேன். கார்பாக்சிலிக் ஆசிட்னும் போடலாம், இல்ல சோடியம் சால்ட் ஆஃப் ஆசிட்னும் போடலாம், ஏதோ ஒண்ணு. பட் இந்த ரியேஜென்ட் காம்போ ரொம்ப ஃபேமஸ். சோடியம் ஹைட்ராக்சைடு பிளஸ் கால்சியம் ஆக்சைடு in 3:1 ரேஷியோ. என்ன ரியாக்ஷன் இது? ஞாபகம் இல்லைங்களா? சரி, நான் ப்ராடக்ட் எழுதுறேன், அப்போ உங்களுக்கு ஞாபகம் வருமோ? RH. ஸோ என்ன ரிமூவ் பண்ணியிருக்கேன்? மை ஸ்டார்டிங் மெட்டீரியல் வாஸ் கார்பாக்சிலிக் ஆசிட் அண்ட் மை எண்ட் ப்ராடக்ட் இஸ் ஹைட்ரோகார்பன். அப்போ எதை ரிமூவ் பண்ணியிருக்கேன்? ஆரம்பிக்கும் போது என்ன இருந்தது, இப்ப என்ன இல்லை? வெரி குட். டீகார்பாக்சிலேஷன். டீகார்பாக்சிலேஷன். சூப்பர். இந்த ரியேஜென்ட்டுக்கு ஒரு பேர் இருக்குங்களே, தெரியுமா? This reaction is called decarboxylation. Soda lime. Soda lime, it is a combination of sodium hydroxide and calcium oxide in 3:1 ratio. Sodium hydroxide is 3 and calcium oxide is 1. So, put heat பண்ணோம்னா hydrocarbon கிடைச்சிரும். ஓகே, இந்த ஒரு ரியாக்ஷன் உங்களுக்கு தெரியுதான்னு பார்க்கலாம். நான் ஸ்டார்டிங் மெட்டீரியலும் என் ப்ராடக்ட்டும் எழுதிடுவேன். நீங்க தான் எனக்கு ரியேஜன் சொல்லணும். உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். சொல்லுங்க பாப்போம். இங்கேயும் கார்பாக்சிலிக் ஆசிட் கம்ப்ளீட்டா கெமிக்கல் ரியாக்ஷன் இன்வால்வ் ஆன மாதிரி தான் இருக்கு. பட் ரியேஜென்ட் ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு நீங்க சொல்லிடுவீங்க என்ன காம்பவுண்ட் என்ன காம்பவுண்டா மாறி இருக்குன்னு பாருங்க. ஆல்கஹால் கரெக்டுங்களா? அது மெத்தனால் எத்தனால்னு தெரியாது, ஏன்னா நான் ஜென்ரலா ஆர்னு போட்டேன். ஸோ ஒரு ஆல்கஹால், அது என்ன ஆல்கஹால்கனா? செகண்டரி, டெர்ஷரி, பிரைமரி, அது என்ன ஆல்கஹால்? சொல்லுங்க முத்துலட்சுமி. பிரைமரி ஆல்கஹால், அவ்வளவுதான். சோ கார்பாக்சிலிக் ஆசிட் பிரைமரி ஆல்கஹாலா மாத்தணும்னா என்ன பண்ணணும்? நம்ம பிரைமரி ஆல்கஹால், வெரி குட் வெரி குட், ரிடக்ஷன். சோ நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கான ரெடியூசிங் ஏஜென்ட் கூட ட்ரீட் பண்ணோம்னா அப்போ கார்பாக்சிலிக் ஆசிட் பிரைமரி ஆல்கஹாலாவே மாறிடும். ஓகேங்களா? ரைட். அடுத்து 4வது கேட்டகரி, அதாவது கார்பாக்சிலிக் ஆசிட்ல இருக்கிற சைட் செயின் கெமிக்கல் ரியாக்ஷன் இன்வால்வ் ஆகுது. இது ஒரு நேமிங் ரியாக்ஷன். இந்த ரியாக்ஷனுக்கு என்ன கண்டிஷன்னா, கார்பாக்சிலிக் ஆசிட் should have at least 1 ஆல்பா ஹைட்ரஜன். இந்த காம்பவுண்ட்ல நான் எவ்வளவு ஆல்பா ஹைட்ரஜன் போட்டிருக்கேன்? Two alpha hydrogen, ma'am.
ஹைட்ரஜன்ஸ். ஸோ கண்டிஷன் வந்து அட்லீஸ்ட் ஒரு ஆல்ஃபா ஹைட்ரஜனாவது இருக்கணுங்கிறது தான் கண்டிஷன். ஓகேங்களா? ஹாலஜன், இந்த ஹாலஜன் வந்து குளோரினா இருக்கலாம், இல்லைன்னா புரோமினா இருக்கலாம். ஓகேங்களா? இன் பிரசன்ஸ் ஆஃப் ரெட் பாஸ்பரஸ், இங்க இருக்கிற ஹைட்ரஜனுக்கு பதிலா நம்ம என்ன ஹாலஜன் போடுறோமோ அது வந்து சப்ஸ்டியூட் ஆயிரும். அண்ட் இது என்ன ரியாக்ஷன்? ஃபேமஸான ரியாக்ஷன், நேமிங் ரியாக்ஷன். அத 3 ஆல்பபெட்ஸ்ல வந்து அப்ரிவேட் வேற பண்ணுவாங்க. HVZ reaction. Very good. HVZ reaction. Hell, Walhard, Zelensky reaction. HVZ. அவ்வளவுதான். புரிஞ்சுதுங்களா? அவ்வளவுதான் கண்ணா. ஸோ நீங்க ஆல்டிஹைட், கீட்டோன், கார்பாக்சிலிக் ஆசிடோட அப்ளிகேஷன்லாம் ஒரு கிளான்ஸ் படிச்சு வச்சுக்கணும். அவ்வளவுதான், இந்த சாப்டரே முடிஞ்சது. நம்ம வந்து இப்போ ப்ராப்ளம்ஸ் பார்க்க போறோம். நான் வந்து ப்ராப்ளம்ஸ் இந்த சென்ஸ் ஒன்று நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. புதுசா இருந்தீங்கன்னா அவங்க கேட்டுக்கோங்க. எப்பவுமே ஒரு சாப்டர் முடிச்சதுக்கு அப்புறம் என்சிஆர்டியை சால்வ் பண்ணுங்க. என்சிஆர்டி சால்வ் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு வந்து சப்ஜெக்ட் ஈஸியா இருக்கும், கான்செப்ட்ஸ் வந்து நல்லா ஞாபகம் இருக்கும். என்சிஆர்டி சால்வ் பண்ணலைன்னா ரொம்ப கஷ்டம். ஸோ ப்ளீஸ் என்சிஆர்டி சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. சரி, இப்போ என்சிஆர்டில இருந்து ஒரு சில கொஸ்டின்ஸ் பார்ப்போம். என்சிஆர்டில இருந்து சால்வ் பண்றதுக்கு முன்னாடி ஒரே ஒரு ரியாக்ஷன் மிஸ் பண்ணிட்டேன். பட் இது உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு பாருங்க. கார்பாக்சிலிக் ஆசிட் ப்ரிப்பரேஷனுக்கு தான் வாட் இஸ் திஸ்? Toluene. வெரி குட், டொலீன். பென்சீன் மேல மித்தைல் குரூப் மட்டும் கிடையாது, எவ்வளோ லென்த்தியான ஆர் குரூப் கூட இருக்கலாம். இப்ப நான் இங்க வந்து எத்தில் குரூப் போட்டிருக்கேன்னா எவ்வளோ பெரிய ஆர் குரூப் வேணாலும் இருக்கலாம். ஆனா என்னால் அதை வந்து கம்ப்ளீட்டா ஆக்சிடைஸ் பண்ணிட முடியும். எவ்வளோ லென்த்தியான ஆர் குரூப்ஸ் வேணாலும் இருக்கலாம். ஆனால் அது நீங்க வந்து KNO4 கூட போட்டீங்கன்னா it will get oxidized to benzoic acid. ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன், எல்லாமே கார்பாக்சிலிக் ஆசிட், எத்தனை கார்பன் இருந்தாலும் எல்லாம் உடைஞ்சு போய் we'll end up with benzoic acid. ஆனா ஒன்லி கண்டிஷன் இஸ் பென்சீன் கூட டைரக்டா அட்டாச் ஆயிருக்கிற ஆட்டமுக்கு அட்லீஸ்ட் ஒரு ஹைட்ரஜனாவது இருக்கணும். ஒரு ஹைட்ரஜனாவது இருக்கணும். ஒருவேளை நீங்க டெர்ஷரி போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, பென்சீன் கூட அட்டாச் ஆயிருக்கிற இந்த கார்பனுக்கு ஹைட்ரஜனே இல்லை, எல்லாமே ஆர் குரூப் தான். அப்போ இதை நம்மளால ஆக்சிடைஸ் பண்ண முடியாது, பென்சோயிக் ஆசிட் ப்ரிப்பேர் பண்ண முடியாது. சரிங்களா? ரைட், அவ்வளவுதான் கண்ணா. சரி, இது ஒண்ணு மட்டும் மிஸ் ஆயிருந்தது, டிஸ்கஸ் பண்ணியாச்சு. உங்களுக்கு வந்து கான்செப்ட்ஸ்லாம் நல்லா மனசுல பதியணும் அப்படின்னா திரும்ப திரும்ப சாப்டரை படிக்கிறதுனாலயோ புக்கவே பார்த்துட்டு இருக்கிறனாலயோ அதெல்லாம் ஞாபகம் இருக்காது. நிறைய சால்வ் பண்ணணும். பட் சால்வ் பண்றதோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்சிஆர்டி போடுறதுன்னு சொன்னேன் இல்லைங்களா? ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிறைய கன்வர்ஷன்ஸ் இருக்கும். டைரக்டா இந்த கன்வர்ஷன்ஸ்ல எக்ஸாமுக்கு வரும்லாம் சொல்ல முடியாது. ஆனா கன்வர்ஷன் போட போட உங்களுக்கு வந்து திரும்ப திரும்ப நீங்க பழைய ரியாக்ஷன்ஸ் எல்லாம் ரிவைஸ் பண்ற மாதிரி இருக்கும். நீங்களே ரிவைஸ் பண்ணி தான் போடவே முடியும் உங்களால கன்வர்ஷன்ஸ். ஸோ கன்வர்ஷன்ஸ் போட தான் உங்களுக்கு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி கம்ஃபர்டபுள் ஆகும்னா, ஸோ கன்வர்ஷன்ஸ் கண்டிப்பா போடணும். நீங்க போர்டுக்கு கேட்கலாம், கன்வர்ஷன்லாம் கேட்பாங்க. ஆனா ஜேஇக்கோ இல்ல நீட்டுக்கோ வந்து நம்ம கன்வர்ஷன்ஸ் டைரக்டாலாம் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. பட் கன்வர்ஷன் போடுறதுனால உங்களுக்கு வந்து ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ரொம்ப ஈஸியாகும் ஆர் கம்ஃபர்டபுளாக ஆகும். ஓகே, இப்போ இந்த ரியாக்ஷன் ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன்
fill in the blanks மாதிரி ஏதாவது ஒன்று மிஸ் பண்ணியிருப்பாங்க, நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன்ல ஸ்டார்டிங் மெட்டீரியல் இருக்கு, ரியேஜென்ட் இருக்கு, நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ப்ராடக்ட். என்ன ப்ராடக்ட் வரும்? எனக்கு ஸ்ட்ரக்சர் மட்டும் சொல்லுங்க போதும். எதுக்குமே எனக்கு நீங்க ஐயூபேக்லாம் சொல்ல வேண்டாம், ஸ்ட்ரக்சர் மட்டும் சொல்லுங்க. Benzoic acid for first one, ma'am. அவ்வளவுதான். ஸோ பென்சீன் மேல வந்து ஐ ஹாவ் இத்தாயில் குரூப், ஆனா அங்கதான் 2 ஹைட்ரஜன் இருக்கே. ஸோ இது ஈஸியா ஆசிடா மாறிடும். சூப்பர். செகண்டுக்கு கார்பாக்சிலிக் ஆசிட்ல இருக்கிற ஐ மீன் அந்த இருக்கிற OHக்கு பதிலா தைனைல் குளோரைட் போட்டோம்னா என்ன ஆகும்? Acyl chloride வரும் மேம். ஆமா. ஸோ இங்க இருக்கிற OHக்கு பதிலா இங்க இருக்கிற OHக்கு பதிலா Cl சப்ஸ்டியூட் ஆகும். இப்போதான் அதை நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அடுத்தது இது என்ன ரியாக்ஷன் கண்டுபிடிங்க பார்க்கலாம். வாட் இஸ் தி ஸ்டார்டிங் மெட்டீரியல்? C6H5C double bond OH. இது கண்டுபிடிங்க. ஒரே நிமிஷம், நான் வைஃபை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஒரே நிமிஷம் இருங்க. ஒன்லி 1 minute. நான் பேசுறது கேக்குதுங்களா? ஓகே, ரைட். ஸோ இதுல C6H5CHOங்கிறது என்ன ஃபங்க்ஷனல் குரூப்? இது தெரியுமே, ஸ்டார்டிங் எஸ் ஆல்டிஹைட். ஸோ பென்சீன் மேல ஒரு ஆல்டிஹைட் இருக்கு. ஸோ பேசிக்கலி பென்சால்டிஹைட். அந்த ஆரோ மார்க் மேல போட்டிருக்கிற ரீஏஜென்ட் என்னன்னு தெரியுதுங்களா? நல்லா தெரியும், யோசிச்சு பாருங்க. Acid group. எனக்குன்னா மேம் ஏதோ ஒரு அசைடு குரூப் மாதிரி இருக்கு மேம். ஓகே, இது வந்து எங்க பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் பக்கத்துல வந்துட்டீங்க தத்வதிகா. அமோனியால ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலா NH2. இது என்னது? ஹைட்ரஜீன். ஹைட்ரஜீன்ல இருக்கிற ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலா மறுபடியும் C double bond ONH2. So what is this? இந்த நியூக்ளியோஃபிலிக் அடிஷன்ல பார்த்துமே. சொல்லுங்க தத்வதிகா. கார்பசைடு. செமி கார்பசைடு. இதுல கூட நம்ம மாலிகுலர் மாத்தி போடக்கூடாதுன்னு நான் சொன்னேன், ஞாபகம் இருக்குங்களா? எஸ் மேம். ஸோ இதுல ஷார்ட்கட்டும் சொல்லி கொடுத்தேன், ஒரிஜினல் மெக்கானிசமும் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ வி ஹாவ் 3 nitrogens here.
ஆனா அதுல வந்து இந்த நைட்ரஜன் மட்டும்தான் நியூக்ளியோஃபைல் ஆக்ட் பண்ணும். ஏன்னா கார்பனில் குரூப்பை விட்டு அது ரொம்ப தள்ளி இருக்கிறதுனால. சோ என்ன ரியாக்ஷன் நடக்கும்? பென்சீன் சி டபுள் பாண்ட் ஓ ஹெச். ஸோ இங்க இருக்கிற ஒரு ஆக்சிஜனும் இங்க இருக்கிற 2 ஹைட்ரஜனும் சேர்ந்து வாட்டர் மாலிகுலா வெளியில போயிடும். கார்பன், ஹைட்ரஜன், டபுள் பாண்ட் நைட்ரஜன், NH, C டபுள் பாண்ட் O, NH2. அவ்வளவுதான். ஸோ அப்படியே கொடுத்துருக்காங்கன்னு அப்படியே போட்டுறாதீங்க. இந்த நைட்ரஜன் தான் நியூக்ளியோஃபைல் ஆக்ட் பண்ணும். புரியுதுங்களா? ரைட். மேம் இதுக்கும் யூரியாவுக்கு ஏதாவது ரிலேட் இருக்கா மேம்? யூரியா வந்து டயமைடு, அவ்வளவுதான். லெஃப்ட் சைடும் ரைட் சி டபுள் பாண்ட் ஓ, லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் NH2 வரும், அவ்வளவுதான். ஆனா அந்த NH2ல இருக்கிற ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலா இன்னொரு NH2 போட்டிருக்காங்க, அவ்வளவுதான். பாக்குறதுக்கு ரெண்டு ஒரே மாதிரி தான் கண்ணா இருக்கும். NH2 C டபுள் பாண்ட் ஓ NH2, தட் இஸ் யூரியா. அந்த யூரியால அந்த NH2 இருக்கு பாருங்க, அதுல இருக்க ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலா இன்னொரு NH2 சப்ஸ்டிடியூட் பண்ணா செமி கார்போசைட். ஓகே மேம். இப்போ இது ஒரு நல்ல क्वेश्चन. இங்க வந்து செகண்ட் அடுத்த क्वेश्चन ஷேர் பண்றேன். இதுல ஸ்டார்டிங் அண்ட் எண்ட் ப்ராடக்ட் கொடுத்துட்டாங்க. என்ன ரியேஜென்ட் போடுறதுன்னு கேக்குறாங்க. இது யாராவது சொல்லுங்க பாப்போம். இது போடலாம், ரொம்ப ஈஸி. கப்ளிங் ரியாக்ஷன் மாதிரி இருக்கு மேம். கப்ளிங் ரியாக்ஷன்ல பென்சீன் டைசரீன் சால்ட் வந்து ஆல்கஹால் கூடவோ, தட் இஸ் ஃபீனால் கூடவோ, அனுலின் கூடவோ ரியாக்ட் ஆகுதான் கப்ளிங் ரியாக்ஷன். பட் இங்க அப்படி இல்லைங்களே. ஃபீனால் கூட ரியாக்ட் பண்றதா மேம்? ஃபீனாலா மாறுது. மேம் எக்ஸ் சி டபுள் பாண்டோ எக்ஸ் ஹாலைடோட அந்த மாதிரி ரியாக்ட் ஆகுமா மேம்? சரி, க்ளூ கொடுக்குறேன். பென்சீனை என்னவோவா மாத்திருக்காங்க. சரி, அது என்னன்னு கூட நம்மளுக்கு தெரியலன்னு கூட வச்சுப்போம். இது பென்சீன். பென்சீன் கூட என்ன குரூப் அட்டாச் பண்ணி வச்சிருக்காங்க? இந்த நான் ஹைலைட் பண்ணிருக்கிற குரூப் அட்டாச் பண்ணிருக்காங்க. கரெக்ட்டுங்களா? ஸோ பேசிக்லி பென்சீன்ல இருக்கிற ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலா இந்த குரூப் சப்ஸ்டிடியூட் ஆயிருக்கு. ஸோ பேசிக்லி பென்சீன்ல ஒரு சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் நடந்திருக்கு. கரெக்ட்டுங்களா? பென்சீன் மாதிரியான ஒரு அரோமேட்டிக் சப்ஸ்டிரேட்ல சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷனுங்கிறது நியூக்ளியோஃபைலா இருக்குமா இல்ல எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷனா இருக்குங்களா? பென்சீன்ல என்ன ரியாக்ஷன் நடக்கும்? நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷனா இல்ல எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷனான்னு கேக்குறேன். பென்சீன் itself is electron rich. பென்சீன் itself is electron rich. கரெக்ட்டுங்களா? அப்போ ஒரு எலக்ட்ரான் ரிச் சப்ஸ்ட்ரேட்டை இன்னொரு எலக்ட்ரான் ரிச் நியூக்ளியோஃபைல் வந்து அப்ரோச் பண்ண முடியுமா? முடியாது. ரிப்பல் ஆகும் தானே. அப்ப யார் வந்து அப்ரோச் பண்ணுவா? எலக்ட்ரோஃபைல் தான் அப்ரோச் பண்ணும். அதனாலதான் அரோமேட்டிக் சப்ஸ்ட்ரேட்ஸ்ல நம்ம நிறைய எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன்ஸ் படிச்சிருக்கோம். ஞாபகம் இருக்குங்களா? குளோரினேஷன், புரோமினேஷன், நைட்ரேஷன், சல்பனேஷன், ஃப்ளூரல் கிராப்ஸ் ஆல்கைலேஷன், அசைலேஷன், இதெல்லாம் படிச்சிருக்கோம். கரெக்ட்டுங்களா? அப்ப இங்கேயும் நம்ம அந்த பென்சீன்ல ஒரு குரூப்பை சப்ஸ்டிடியூட் பண்றோம்னா தட் மஸ்ட் பி எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். கரெக்ட்டுங்களா? ஓகே. அப்போ அந்த நான் ஹைலைட் பண்ணியிருக்கிறது எஸ் எஸ். சோ நான் ஹைலைட் பண்ணியிருக்கிறது வந்து ஒரு எலக்ட்ரோஃபைலா வரணும்னு அர்த்தம். கரெக்ட்டுங்களா? தத்வதிகா உங்க ஆன்சர் டெக்ஸ்ட் பண்ணியிருக்காங்க. முத்துலட்சுமி, நீங்க ஏதோ சொல்ல வந்தீங்களா? இல்ல மேம், தெரியாம ஆயிடுச்சு மேம். ஓகே ஓகே கண்ணா. ஓகே. சோ சி டபுள் பாண்ட் ஓ, இந்த குரூப் வந்து எலக்ட்ரோஃபைலா வரணும். சோ இது எலக்ட்ரோஃபைலா வந்து சப்ஸ்டிடியூட் ஆகிற ரியாக்ஷன் என்னது? ஆர் சி டபுள் பாண்ட் ஓ குரூப் நான் சப்ஸ்டிடியூட் பண்றேன்னா தட் இஸ் கால்ட் அசைலேஷன்.
So basically this is a kind of Friedel-Crafts acylation, கரெக்ட்டுங்களா? ஸோ இந்த எலக்ட்ரோஃபைல் ஜென்ரேட் ஆகணும்னா என்னோட மெட்டீரியல் எப்படி இருந்திருக்கணும்? அசைல் குளோரைடா இருக்கணும் தானே? ஸோ Cl and Friedel-Crafts reactionல of course நம்ம அலுமினியம் குளோரைட் போடுவோம், கரெக்ட்டுங்களா? ஆர் எனி லூஸ் ஆசிட் போட்டோம்னா என்ன ஆகும்? இந்த பாண்ட் ஹெட்ரோலிட்டிக்கா உடையும், பாண்ட்ல இருக்கிற ரெண்டு எலக்ட்ரானும் குளோரினுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ we'll end up with this kind of electrophile. அந்த எலக்ட்ரோஃபைல் போய் பென்சீன்ல எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் நடத்தி we'll end up with this compound. புரிஞ்சுதுங்களா? இது எங்க பார்த்தோம்? ப்ரிப்பரேஷன் ஆஃப் கீட்டோன்ல பார்த்தோம் இந்த ரியாக்ஷனை, ரைட்? இப்ப நான் இன்னொரு ரியாக்ஷன் காமிக்கிறேன். அங்க வந்து ப்ராடக்ட் என்னன்னு கேக்குறாங்க. இதுல என்ன ப்ராடக்ட்னு கேக்குறாங்க, ப்ராடக்டோட ஸ்ட்ரக்சர். பட் அந்த ஆரோ மார்க் மேல இருக்கிற ரியேஜென்ட் எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா? அந்த ரியேஜென்ட் எங்கேயும் பார்த்தது இல்லையா? கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ல வருது. ஆமா, அது ஒரு காம்ப்ளெக்ஸ் மாதிரி தான் இருக்கு, கரெக்ட். ஏன்னா அந்த கோஆர்டினேஷன் பேர் வச்சு உங்களுக்கு அப்படி தோணுது. இந்த கிளாஸ் ஆரம்பிக்கும் போது நான் ஏதோ ஒரு கொஸ்டினோட ஆரம்பிச்சேன், அதுதான் க்ளூ. இந்த கிளாஸ் ஆரம்பிக்கும் போது என்ன கொஸ்டின் கேட்டேன்? ஏதோ ரியேஜென்ட் பேர் கேட்டேன், அப்புறம் ரியேஜென்ட் பேர் நானே சொன்னேன். அது ஒரு டிஸ்டிங்விஷ் டெஸ்ட். டாலரன்ஸ் டெஸ்ட். வெரி குட். அப்ப அது என்ன ரியேஜென்ட்னு தெரியுதுங்களா? ammonical silver nitrate, ma'am. Very good. Tollens reagent, which is ammonical silver nitrate solution. So Tollens reagent எதுக்கு positive result கொடுக்கும்? aldehyde. ஆல்டிஹைடுக்கு தான் பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுக்கும். ஸோ கீட்டோன் டிஸ்டர்ப் ஆகாது. அப்போ ஆல்டிஹைடு என்ன பண்ணும்? ஆல்டிஹைடு இஸ் அ ரெடியூசிங் ஏஜென்ட். ஸோ ஆல்டிஹைடு வில் ரெடியூஸ் திஸ் Ag plus to Ag. அப்ப ஆல்டிஹைடு என்ன ஆயிரும்? தன்னைத்தானே ஆக்சிடைஸ் பண்ணிக்கும். அப்ப ஆல்டிஹைடு என்ன ஆயிரும் கண்ணா? C double bond OH ஆசிடா மாறிடும். அவ்வளவுதான். ஸோ ஸ்பெசிஃபிக்கா ஆல்டிஹைடை மட்டும் ஆக்சிடைஸ் பண்றதுக்கு அவங்க டாலரன்ஸ் ரியேஜென்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. அவ்வளவுதான். எஸ், இந்த கொஸ்டின் ஸ்டார்டிங் மெட்டீரியல் என்னென்ன ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் இருக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஆல்டிஹைட் ஆசிட் மேம். வெரி குட். ஆரோ மார்க் மேல என்னென்ன கெமிக்கல் ஸ்பீஷீஸ் இருக்குன்னா? சோடியம் சயனைட் அண்ட் HCl. கரெக்ட்டுங்களா? இது ரெண்டும் சேர்ந்து HCN மாறும். HCN வச்சு ஏதாவது ரியாக்ஷன் பார்த்துமா? ஹைட்ரஜன் சயனைடை வச்சு cyanohydrin preparation reaction. அவ்வளவேதான். So it is a kind of nucleophilic substitution. So எங்க போய் இந்த HCN ஆட் ஆகும்? கார்பாக்சிலிக் ஆசிடுக்கு போகாது. அதுக்கு பதிலா C double bond OH ல இந்த கார்பனை போய் அப்ரோச் பண்ணும். கரெக்ட்டுங்களா? So H plus and Cn minus are split ஆகும் and this Cn minus will approach this carbon. அப்ப இந்த பாண்ட் மேல ஷிஃப்ட் ஆகுங்களா? அப்புறம் அந்த O minus வந்து it will get protonated. So we'll end up with cyanohydrin. So carbon, hydrogen, Cn, மேல O minus and O minus கூட அந்த H plus போய் சேர்த்துருச்சு. So this is the product. Right. அடுத்தது
இந்த கொஸ்டின் இது என்னன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம். என்ன ரியாக்ஷனை கேட்டிருக்காங்கன்னு கரெக்டா கண்டுபிடிங்க பார்ப்போம். வெரி குட். ஆல்டால் கண்டென்சேஷன். எப்படிக்கான ஆல்டால் கண்டென்சேஷனை கண்டுபிடிச்சீங்க? ஆல்டிஹைட் ரெண்டு காம்பவுண்ட் காம்பினேஷன். ஓகே. சோ ஒன்ல வந்து ஆல்பா ஹைட்ரஜன் இல்ல, இன்னொன்னுல ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கு. சோ ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கிற ஆல்டிஹைட நீங்க நியூக்ளியோஃபைலா மாத்திட்டு அந்த நியூக்ளியோஃபைல் போய் இன்னொரு ஆல்டிஹைட் அப்ரோச் பண்ற மாதிரி ரியாக்ஷன் எழுதணும். கரெக்ட்டுங்களா? சரி. சோ எதுல ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கு? இந்த ஆல்டிஹைட் ஃபர்ஸ்ட் ஆல்டிஹைட்லயே இல்ல செகண்ட் ஆல்டிஹைட்லீங்களா? செகண்ட் ஆல்டிஹைட் மேம். செகண்ட் ஆல்டிஹைட்ல தான் we have alpha hydrogen. So actually ரெண்டு இருக்கு இல்லீங்களா? அப்போ இதுல இருந்து ஒரு ஆல்பா ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணிட்டா CH3 CH minus C double bond OH. This is your nucleophile. Substrate எப்படி இருக்கும்? Benzene C double bond OH. கரெக்ட்டுங்களா? This is your benzaldehyde. அந்த கார்பனை போய் இந்த நெகட்டிவ்லி சார்ஜ்டு கார்பன் அப்ரோச் பண்ணும். ஸோ எதுக்காக? ஃபிஃப்த் பாண்ட் ஃபார்ம் பண்றதுக்காக, which is unstable. ஸோ இந்த பாண்ட் வந்து ஆக்சிஜனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடும். கார்பன் O-, இங்க வந்து ஹைட்ரஜன், இப்போ இங்க கார்பன், ஆல்ரெடி ஒரு ஹைட்ரஜன் இருக்கு, இந்த கார்பன் இன்னொரு மித்தைல் குரூப் கூட கனெக்ட் ஆயிருக்கு. அப்ப இந்த கார்பன் மறுபடியும் ஒரு ஆல்டிஹைட் கூட அட்டாச் ஆயிருக்கு. கரெக்ட்டுங்களா? சோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னது? O- will get protonated. சோ O- protonate ஆயிடுச்சுன்னா OH மாறிடும். கரெக்ட்டுங்களா? எஸ். அவங்க அதோட நிறுத்தல, this is your aldol, பட் அதோட நிறுத்தல. அவங்க என்ன பண்றாங்க? ஹீட் பண்றாங்க. ஆல்டாலை ஹீட் பண்ணா என்ன கண்ணா எலிமினேட் ஆகும்? H2O. So alpha கார்பன்ல இருக்க ஹைட்ரஜன் H plus வந்துரும். So இந்த பாண்ட் இங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். So பீட்டா கார்பன்ல இருந்து OH வந்து OH மைனஸா வெளியில போயிடும். So final product is benzene, carbon, hydrogen, double bond, carbon, methyl group and C double bond OH. எல்லா டைமும் ஆல்டால ஹீட் பண்ணா வாட்டர் எலிமினேட் ஆகணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இங்க ஹைட்ரஜன் இருந்தது, அதனால அது H பிளஸா போயிட்டு இந்த OH மைனஸ் வெளியில போச்சு. இங்க ஹைட்ரஜனே இல்லைனாலும் எல்லாமே R குரூப்பா இருந்தா வாட்டர் எலிமினேஷன் நடக்காது. ஸோ நான் லாஸ்ட் கிளாஸ்ல உங்களுக்கு ஒரு ஹோம்வொர்க் கொடுத்தேன்னு சொன்னேன் இல்லையா? அதுல வந்து நிறைய ஆல்டிஹைட்ஸ் கீட்டோன்ஸ் இருந்திருக்கும். அதுல எல்லா டைமும் வாட்டர் எலிமினேஷன் நடக்காது. நீங்க அந்த ப்ராப்ளம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். ஓகே. இந்த கொஸ்டின் இங்க என்னென்னலாம் ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குன்னு சொல்லுங்களேன். எஸ்டர் கீட்டோன். பரவாயில்லையே, எஸ்டரும் கீட்டோனும் இருக்கு. NaBH4ங்கிறது என்ன கண்ணா? NaBH4ங்கிறது என்ன ரியேஜென்ட்? Sodium borohydride. Very good. Sodium borohydride. It is a reducing agent. And இந்த reducing agent எதுக்காக போட்டிருக்கோம்? அங்க எது ரெடியூஸ் ஆகிற மாதிரி இருக்கு? கீட்டோனை தானே நம்ம ரெடியூஸ் பண்ணுவோம். கரெக்ட்டுங்களா? சோ கீட்டோன் ரெடியூஸ் ஆச்சுன்னா என்னவா மாறும்? ஆக்சிடேஷன் சீக்வென்ஸ்ல படிச்சிருக்கோம். கீட்டோன் ரெடியூஸ் ஆச்சுன்னா primary alcohol oxidase ஆச்சுன்னா aldehyde, aldehyde oxidase ஆச்சுன்னா acid, acid reduce ஆச்சுன்னா aldehyde, aldehyde reduce ஆச்சுன்னா primary alcohol. அந்த மாதிரி secondary alcohol oxidase ஆச்சுன்னா ketone, ketone reduce ஆச்சுன்னா ketone reduce ஆச்சுன்னா secondary alcohol. அவ்வளவுதான். So left sideல we have CH3, right sideல we have CH2. இந்த எஸ்டர்லாம் டிஸ்டர்ப் ஆகாது, அப்படியே தான் இருக்கும். ஆனா இது மட்டும் என்ன ஆயிரும்? செகண்டரி ஆல்கஹாலா மாறிடும். OH இந்த கார்பன் அட்டாச் ஆயிருக்கிற ஆல்கஹால் அட்டாச் ஆயிருக்கு இந்த கார்பன் லெஃப்ட் சைட்லயும் ரைட் சைட்லயும் ஏதோ ஒரு R குரூப் கூட கனெக்ட் இருக்கு. ஸோ திஸ் இஸ் செகண்டரி ஆல்கஹால். அவ்வளவுதான். 9th question டெட் ஈஸி. சொல்லுங்க பாப்போம். ஆன்சர் போட்டுருவீங்க நீங்க. இது என்ன ரீஏஜென்ட்னு கண்டுபிடிச்சா போட்டுருவீங்க.
சரி நான் சொல்லட்டுமா? இட் இஸ் an oxidizing agent. It is an oxidizing agent. It is an oxidizing agent. சரி, ஸ்டார்டிங் மெட்டீரியல்ல என்ன ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கு? ஆல்கஹால். வெரி குட். என்ன ஆல்கஹால்? பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரி. என்ன ஆல்கஹால்? டெர்ஷரி ஆல்கஹால் மேம். ஓகே, நாம அந்த ஆன்லைன் ரெப்ரசன்டேஷன்ல அப்படி தெரியுதோ? நம்ம நார்மலா மாத்தி பார்க்கலாமா? கார்பன், கார்பன், 6 கார்பன்ஸ் இருக்கு. ஆல் த 6 கார்பன். Secondary. எஸ். சிங்கிள் பாண்ட். இங்க CH2, இங்கேயும் CH2, இங்கேயும் CH2, இங்கேயும் CH2, இங்கேயும் CH2. இங்க வந்து 2 ஹைட்ரஜன் இருந்திருக்கும். அதுல இருக்க ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலாக தான் OH அட்டாச் ஆயிருக்கு. ஸோ ஆல்கஹால் அட்டாச் ஆயிருக்கிற கார்பன் இது. அந்த கார்பன் 2 கார்பன் கூட தான் கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ இட் இஸ் செகண்டரி ஆல்கஹால், டெர்ஷரி கிடையாது. ஓகே, ஸோ செகண்டரி ஆல்கஹால் ஆக்சிடைஸ் பண்றாங்க. அப்ப என்னவா மாறும்? Acetone. கீட்டோன். கீட்டோன். அசிட்டோனுங்கிறது ஒரு ஸ்பெசிபிக்கான கீட்டோன் அது. ரைட். சரி, திஸ் இஸ் கீட்டோன். இப்போ இந்த ரியாக்ஷன் பாருங்க. ரியாக்ஷன்லாம் சொல்ல வேண்டாம், பட் என்ன காம்பவுண்ட், என்ன ஐ மீன் என்ன ஃபங்க்ஷனல் குரூப் ஆர் என்னவா மாறி இருக்கு? ஏதாவது கார்பன்ஸ் கம்மியா இருக்கா, அதிகமா இருக்கா, இல்ல என்ன சேஞ்ச் நடந்திருக்குன்னு சொல்லுங்களேன். ஆல்கீன் டு ஆல்டிஹைட் மேம். ஓகே, ஆல்கீன் இருந்தது, அது ஆல்டிஹைடா மாறிடுச்சு. நம்பர் ஆஃப் கார்பன்ஸ்ல எல்லாம் எந்த வித்தியாசமும் வந்த மாதிரி தெரியல. ஆனா என்ன ப்ராப்ளம்னா, ஆல்கீனை ஆல்டிஹைடா மாத்துறதுக்கு நம்ம எந்த ரியாக்ஷனுமே படிக்கல. ஆல்டிஹைட் சிந்தசிஸ்ல யோசிச்சு பாருங்க, எத்தனையோ ப்ரிப்பரேஷன் மெத்தட் படிச்சிருக்கோம். ஆனா ஆல்கீனை டைரக்டா ஆல்டிஹைடா மாத்துறதுக்கு நம்ம எந்த ரியாக்ஷனும் படிக்கல. ஆல்கஹால் ஆல்டிஹைடா மாத்திருக்குமா? மாத்த முடியுமா? ஆல்கீனை ஆல்கஹாலா மாத்த முடியுமான்னு கேக்குறேன். ஒண்ணு இல்ல, 3 ரியாக்ஷன் பிடிச்சிருக்கோம் ஆல்கீன் ஆல்கஹாலா மாத்துறதுக்கு. ஆல்கஹால் ப்ரிப்பரேஷன்லயே அதான் ஃபர்ஸ்ட் ப்ரிப்பரேஷன், அடிஷன் ஆஃப் வாட்டர் இன் பிரசன்ஸ் ஆஃப் ஆசிட், which is called acid catalyzed hydration இல்லைங்களா? ஞாபகம் இல்லைங்களா? ஆல்கீன் கூட வாட்டர் ஆட் பண்ணோம்னா மார்கோனிகோவ்ஸ் ரூல் படி OH போய் ஆட் ஆகுங்களா? இன்னொரு ரியாக்ஷன் என்னது? புக்ல அடுத்த ரியாக்ஷன் ஆன்டி மார்கோனிகோவ்ஸ் படி ஆட் பண்றதுக்கு நம்ம என்ன படிச்சிருக்கோம்? மறந்துடுச்சுங்களா? ஹைட்ரோபோரேஷன், ஆக்சிடேஷன். சரி, ஆல்டிஹைட் ஃபார்ம் ஆகணும்னா ஆல்கஹால் எப்படி இருக்கணும்? பிரைமரி ஆல்கஹாலா இருக்கணுமா, செகண்டரி ஆல்கஹாலா இருக்கணுங்களா? Primary alcohol. பிரைமரி ஆல்கஹாலா இருக்கணும். கரெக்ட்டுங்களா? எஸ், முத்துலட்சுமி சொல்ற மாதிரி அங்க பிரைமரி ஆல்கஹால் இருந்தாதான் அது ஆல்டிஹைடா மாறும். இப்போ இங்க ஆல்கீன் இருக்கு, நம்மளுக்கு தெரிஞ்ச மெத்தட் வந்து ஆசிட் கேட்டலைஸ்ட் ஹைட்ரேஷன். அப்படி போட்டோம்னா மார்கோனிகோவ்ஸ் ரூல் படி திஸ் இஸ் ஹைலி சப்ஸ்டிடியூட்டட் கார்பன். கரெக்ட்டுங்களா? அங்க போய் OH ஆட் ஆகும், இங்க H+ ஆட் ஆகும். கரெக்ட்டுங்களா? அப்ப அது பிரைமரி ஆல்கஹால் இல்லையே. அப்ப பிரைமரி ஆல்கஹால்னா அப்ப நம்மளுக்கு ஆல்டிஹைட் கிடைக்காது. சோ இந்த மெத்தட் ஒர்க் அவுட் ஆகாது. அப்போ
பிரைமரி ஆல்கஹால் வேணும்னா இந்த கார்பன்ல OH ஆட் ஆகணும். ஸோ எந்த மெத்தட் யூஸ் பண்ணலாம் ஆல்கீனை பிரைமரி ஆல்கஹாலா மாத்துறதுக்கு? ஆல்கீனை பிரைமரி ஆல்கஹாலா மாத்துறதுக்கு இப்பதானே சொன்னேன், ஹைலி சப்ஸ்டிடியூட்டட் கார்பன்ல ஆட் பண்ணாம ஆப்போசிட்டா போய் ஆட் ஆகிறதுக்கு ஆன்டி-மார்கோனிகோவ் ரூல். ஆன்டி-மார்கோனிகோவ் ரூல் படி ஆட் ஆகிறதுக்கு என்ன ரியாக்ஷன் யூஸ் பண்ணலாம்? ஹைட்ரோபோரேஷன் ஆக்சிடேஷன். ஸோ BH3 அண்ட் அதுக்கப்புறம் ஹைட்ரஜன் பெராக்சைடு இன் பிரசன்ஸ் ஆஃப் OH மைனஸ். கரெக்ட்டுங்களா? ஸோ விச் இஸ் யோர் ஹைட்ரோபோரேஷன் ஆக்சிடேஷன். ஸோ என்ன ஆகும்? டபுள் பாண்ட் சிங்கிள் பாண்டா மாறும் அண்ட் இந்த கார்பன் கூட OH ஆட் ஆயிடும். அவ்வளவுதான். திஸ் இஸ் யோர் பிரைமரி ஆல்கஹால். அழகா இது வந்து ஆக்சிடைஸ் ஆயிடும் PCC போட்டீங்கன்னா. கரெக்ட்டுங்களா? அவ்வளவுதான். எஸ், அடுத்த ஒரு சூப்பரான ரியாக்ஷன். இங்க வந்து ஸ்டார்டிங் மெட்டீரியல் நம்மள என்னன்னு கேக்குறாங்க. அந்த ரியேஜென்ட் எங்கேயாவது பார்த்த மாதிரி இருக்குங்களா? ஓசோனோலைசிஸ். வெரி குட். ஓசோனோலைசிஸ்ல வாட் வில் பி தி ஸ்டார்டிங் மெட்டீரியல்? ஓசோனோலைசிஸ்ல ஸ்டார்டிங் மெட்டீரியல் என்னவா இருக்கும் எப்பவுமே? என்ன கணா இருக்கும்? Alkene, ma'am. ஆல்கீன். வெரி குட். இப்ப என்ன ஆல்கீன் அங்க இருந்திருக்கும்னு நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லைங்களா? நான் இதுவும் உங்களுக்கு ஆல்ரெடி ஓசோனலைசிஸ் சொல்லி தரும் போதே சொல்லி கொடுத்துருக்கேன். ஆல்கீன் கொடுத்தா என்ன ப்ராடக்ட் வரும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ப்ராடக்ட் கொடுத்து என்ன ஆல்கீன் அப்படின்னு கண்டுபிடிக்க சொன்னாலும் நான் ஷார்ட்கட் என்னன்னு சொல்லியிருக்கேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2 moles ஆஃப் அசிட்டோன் ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா என்ன ஆல்கீன் ஸ்டார்டிங் மெட்டீரியலா இருந்திருக்கணும்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? 2 moles ஆஃப் அசிட்டோன் ஃபார்ம் ஆகுதுங்களா? அந்த 2 காம்பவுண்டையும் ஆக்சிஜன் ஸ்பேஸ் பண்ற மாதிரி எழுதுங்க. எழுதிட்டு இந்த 2 ஆக்சிஜனையும் ரிமூவ் பண்ணிடணும். இந்த 2 கார்பனையும் கனெக்ட் பண்ணி விடணும். ஸோ கார்பன் டபுள் பாண்ட் கார்பன், லெஃப்ட் சைட்ல 2 மித்தைல் குரூப், ரைட் சைட்ல 2 மித்தைல் குரூப். அந்த மாதிரி தானே இதுவும். ஸோ இவங்க வந்து 2 கீட்டோன் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 கீட்டோனையும் ஆக்சிஜன்ஸை ஃபேஸ் பண்ற மாதிரி எழுதுங்க. அப்புறம் இந்த 2 ஆக்சிஜனையும் ரிமூவ் பண்ணிட்டு இந்த 2 கார்பனையும் த்ரூ டபுள் பாண்ட் கனெக்ட் பண்ணி விட்டுறலாம். அவ்வளவுதான். இதுதான் ஸ்டார்டிங் மெட்டீரியல். புரிஞ்சுதுங்களா? சரி, இன்னொரு 15 minutes இருக்கு. நம்ம வந்து ஒரு சில MCQs போடுவோம். நம்மளால MCQs போட முடியுதான்னு பார்க்கலாம். நான் திரும்பவும் சொல்றேன், NCERT ப்ளீஸ் சால்வ் பண்ணுங்க. NCERT சால்வ் பண்ணாதான் உங்களுக்கு சப்ஜெக்ட் கன்வீனியன்டா இருக்கும். ஓகே, ஸோ இந்த கொஸ்டின் ஏதோ ஒரு சீக்வென்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல வந்து ப்ராடக்ட் சி என்னன்னு கண்டுபிடிக்க சொல்றாங்க. க்ளூ வேணும்னா கேளுங்க. ட்ரை பண்றீங்களா? சொல்லுங்க, நான் டைம் கொடுக்குறேன். டொலினை KMnO4 கூட ட்ரீட் பண்ணா என்ன ஆகும்னு தெரியணும். ஒரு 1 minute டைம் தரேன் கண்ணா, யோசிங்க. Ma'am, option C.
ஓகே. ஜஸ்டிஃபை பண்றீங்களா? மேம் டொலினா வந்து KMnO4 போட்டா அது வந்து ஆசிடா மாறும் மேம். அண்ட் ஆசிட் SiCl கூட ரியாக்ட் பண்ணினோம்னா அது வந்து அசைல் குளோரைடா மாறும். பென்சீன் COCl மாறும் மேம். அண்ட் அதோட ரெடியூசிங் ஏஜென்ட் ஆட் பண்ணோம்னா அங்க வந்து ஆல்டிஹைடா வரும் மேம். அவ்வளவுதான் கண்ணா. ஸோ டொலீன் அப்படிங்கிறது பென்சீன் மேல ஒரு மித்தைல் குரூப் இருக்கிறது தான் டொலீன். ஸோ இப்பதானே பார்த்தோம் பென்சீன் மேல எவ்வளவு லென்த்தியான ஆர் குரூப் இருந்தாலும் ஒரு ஹைட்ரஜன் இருக்கு அப்படின்னா KMnO4 கூட போட்டா வில் end up with benzoic acid நம்ம பார்த்துட்டோம். ஸோ which is A. இப்போ we are treating it with thinyl chloride. thinyl chlorideோட ரோல் என்ன? OH எங்கேயாவது இருந்தா Cl சப்ஸ்டியூட் பண்ணி விட்டுரும். ஸோ பென்சீன் with C double bond O Cl, which is your benzoyl chloride. And இப்போ இது என்ன ரியாக்ஷன்? இது ஒரு நேமிங் ரியாக்ஷன். ஹைட்ரஜன் பெலைட். எஸ் சொல்லுங்க. ரோஸ்மண்ட் அந்த ரியாக்ஷன் மிஸ். ரோசன்மன்ஸ் ரிடக்ஷன். சூப்பர். ரோசன்மன்ஸ் ரிடக்ஷன். ஸோ இங்க இருக்கிற ஹைட்ரஜனும் இங்க இருக்கிற ஹைட்ரஜனும் குளோரினும் சேர்ந்து வெளியில போயிட்டு will end up with benzaldehyde. அவ்வளவுதான். ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. ரைட். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்க. So we are provided with different types of carboxylic acids. அதோட அசிடிக் ஸ்ட்ரென்த் பேஸ் பண்ணி நம்ம டிக்ரீசிங் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணோம். அவ்வளவுதான். ஓகே. சத்வதிக்கு ஒரு ஆன்சர் சொல்றாங்க. மத்தவங்கலாம்? கவிராஜ் உங்களோட ஆன்சர் என்னக்கண்ணா? ஸோ பேசிக்லி நம்ம அசிடிக் ஸ்ட்ரென்த் சொல்லணும்னா எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இருக்கான்னு பார்க்கணும். அதே மாதிரி 2 எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இருக்கும்போது அதுல யாருக்கு ஸ்ட்ரென்த் அதிகமோ, எலக்ட்ரான் வித்ட்ராயிங் ப்ராப்பர்ட்டி யாருக்கு அதிகமோ அவங்களுக்கு அசிடிக் ஸ்ட்ரென்த் அதிகம்னு சொல்லலாம். கரெக்டுங்களா? ஸோ இங்க வந்து வி ஹாவ் குளோரின், ஃப்ளூரின், நைட்ரில் அண்ட் நைட்ரோ. ஸோ ஆப்வியஸ்லி நைட்ரோக்கு தான் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் ப்ராப்பர்ட்டி ரொம்ப ஜாஸ்தி. அப்புறம் சைனோ, அப்புறம் ஃப்ளூரின், அப்புறம் குளோரின். ஸோ ஆன்சர் இஸ் ஆப்வியஸ்லி ஆப்ஷன் ஏ. ஓகே. இந்த கொஸ்டின் இது அப்படியே புக்ல இருக்கிற அதே லைன் அப்படியே கேட்டிருக்காங்க. என்சிஆர்டில இருந்து அப்படியே கேட்டிருக்க கொஸ்டின் இது. ஆன்சர் பண்ண முடியுதான்னு பாருங்க.
ஓகே. பார்க்கலாம் கிருத்திகா. Carboxylic acids have a higher boiling point than aldehydes and ketones and even alcohols. ஆல்கஹாலை விடவே கார்பாக்சிலிக் ஆசிடுக்கு பாய்லிங் பாயிண்ட் அதிகம். எதனாலன்னு கேக்குறாங்க. கார்பாக்சிலிக் ஆசிட்ல அப்படி என்ன இருக்கு? பாய்லிங் பாயிண்ட் அதிகமா இருக்கணும்னா இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் அதிகமா இருக்கணும். கரெக்ட்டுங்களா? இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன்ல we have 3 types. van der Waals force of attraction, dipole interaction and hydrogen bonding. இதுல யாருக்கு வந்து மேக்னிட்யூட் அதிகம்னு சொல்லியிருக்கோம்? ஹைட்ரஜன் பாண்டிங். கரெக்ட்டுங்களா? சோ நம்மளோட ஹைட்ரோகார்பனுக்கு வில் பி ஹேவிங் ஒன்லி van der Waals force of attraction. ஆல்டிஹைட்ஸ் கீட்டோன்ஸ்க்கு டைபோல் இன்டராக்ஷன், ஆல்கஹாலுக்கு ஹைட்ரஜன் பாண்டிங், அமீனுக்கு ஹைட்ரஜன் பாண்டிங், கார்பாக்சிலிக் ஆசிடுக்கும் ஹைட்ரஜன் பாண்டிங் தான். கரெக்ட்டுங்களா? அப்போ ஆல்கஹால், கார்பாக்சிலிக் ஆசிட், அமீன்ஸ் இந்த மூணுக்குமே ஹைட்ரஜன் பாண்டிங் தான் இருக்கும். ஸோ ரெஸ்ட் ஆஃப் த ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது இவங்க 3 பேத்துக்கு மட்டும் பாய்லிங் பாயிண்ட் அதிகம். ஆனா இவங்களுக்குள்ள யாருக்கு அதிகம் யாருக்கு கம்மின்னு எப்படி சொல்லலாம்? அமீன்ஸுக்கு கம்மி, ஆல்கஹாலுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி, கார்பாக்சிலிக் ஆசிடுக்கு அதை விட ஜாஸ்தி. ஏன்னா இங்க அமீன்ஸ்ல ஹைட்ரஜன் பாண்டிங் ஃபார்ம் ஆகும். ஆனா இட் இஸ் வீக்கர் தேன் த ஹைட்ரஜன் பாண்டிங் ஃபார்ம்ட் இன் பிரைமரி ஆல்கஹால். வீக்கர் தேன் இன் ஆல்கஹால். அதே மாதிரி ஆசிட்லயே ஹைட்ரஜன் பாண்டிங் ஃபார்ம் ஆகும். பட் இட் இஸ் ஸ்ட்ராங்கர் தேன் தி ஹைட்ரஜன் பாண்டிங் ஃபார்ம்ட் இன் ஆல்கஹால். புரிஞ்சுதுங்களா? இப்ப சொல்லுங்க என்ன ஆன்சர்? ஏன் கார்பாக்சிலிக் ஆசிடுக்கு அசிடிக் ஸ்ட்ரென்த் அதிகம்? ஐ மீன் கார்பாக்சிலிக் ஆசிடுக்கு பாய்லிங் பாயிண்ட் அதிகம். தத்வதிக்கு உங்களுக்கு இன்னும் ஆப்ஷன் 1 தான் தோணுதா? ஆப்ஷன் டி மேம். ஆப்ஷன் 4. ஏன்னா மாலிகுல்ஸ்லாம் அசோசியேட் ஆகும், இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கும். ஆனா ஆசிட்ஸ்ல இருக்கிற இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இஸ் ஹைட்ரஜன் பாண்டிங் அண்ட் நாட் van der Waals force of attraction. So answer is option 4. இந்த क्वेश्चन இது இப்பதான் நம்ம பார்த்துட்டு வந்தோம், நீட்ல கேட்டிருக்காங்க. அப்படியே என்சிஆர்டி ரியாக்ஷன் இது. கரெக்டா ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். இப்ப நம்மளோட நோட்ஸ் பாத்தீங்கன்னாலே தெரிஞ்சிடும். ஓகே, வேற யாராவது ட்ரை பண்றீங்களா? தத்துவத்துக்கு ஆன்சர் சொல்றாங்க, பட் இது எங்க பார்த்தோம்னு சொல்லணும். கவிராஜுக்கு தெரியுதுங்களா? தாலிக் ஆசிட் அமோனியா. ஆப்ஷன் பி மேம். ஆப்ஷன் பி, எஸ். சோ நம்ம வந்து தாலிக் ஆசிட் அமோனியா கூட ட்ரீட் பண்ணி தால் அமைடா மாத்துவோம். அப்பான் ஸ்ட்ராங் ஹீட்டிங் தாலிமைடு ஃபார்ம் ஆச்சு. கரெக்ட்டுங்களா? எஸ். சோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 2. அடுத்து இந்த ரியாக்ஷன் இதுவும் சொல்லிடலாமே. காம்பவுண்ட் A whose molecular formula is C8H10O is found to react with NaOI produced by reacting Y with sodium hydroxide and yields a yellow precipitate with characteristic smell. A and Y are respectively dash.
B, ma'am. ஓகே, செகண்ட் ஆப்ஷன் சொல்றீங்களா? இதுல ஒய் என்னன்னு கண்டுபிடிச்சீங்களா? சோ எது கூட சோடியம் ஹைட்ராக்சைடு சேர்ந்தா NaOI மாறும்? நம்ம இப்பதான் பார்த்துட்டு இருந்தோம் I2, கரெக்டா? பட் அதை வச்சு நம்ம ஆப்ஷனை ஸ்கிரீன் பண்ண முடியாது. பட் Y is I2. ஸோ அயடன் பிளஸ் சோடியம் ஹைட்ராக்சைடு ஈல்ஸ் சோடியம் ஹைப்போ அயடைட், ரைட்டு? ஸோ இந்த காம்போ நம்ம எங்க படிச்சோம்? இந்த ரியேஜன் காம்போ எங்க படிச்சோம்? Iodoform. ஐடோஃபார்ம் ரியாக்ஷன், எஸ், ஐடோஃபார்ம் டெஸ்ட்ல படிச்சோம். ஸோ ஐடோஃபார்ம் டெஸ்ட் எதுக்கெல்லாம் பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுக்கும்னு சொன்னேன்? நாட் ஒன்லி ஃபார் மெத்தல் கீட்டோன்ஸ், வேற ஒரு 4 சிஸ்டம் சொன்னேன். அதுல ஒன் ஆஃப் த சப்ஸ்ட்ரேட்ஸ் இஸ் மெத்தல் கீட்டோன். அப்புறம் செகண்டரி ஆல்கஹால் வித் மித்தைல் குரூப், அசிட்டால்டிஹைட் அண்ட் எத்தில் ஆல்கஹால், கரெக்ட்டுங்களா? அதுல இந்த மாதிரி ஆப்ஷன் எங்க இருக்குன்னு பாருங்க. இங்க எல்லா எல்லா ஆப்ஷன்ஸ்லயுமே we have alcohol. பட் எல்லா ஆல்கஹாலுக்கும் பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுக்காது தானே? செகண்டரி ஆல்கஹாலுக்கு தான் பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுக்கும் அண்ட் அதுலயும் மித்தைல் குரூப். சோ ஆப்ஷன் 1ல பாருங்க, தத்வதிக் ஆப்ஷன் 1ன்னு சொல்றாங்க. சோ ஆப்ஷன் 1ல வந்து we have secondary alcohol and அங்க one of the R groups வந்து மித்தைல் குரூப்பா இருக்கு. சோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 1. அவ்வளவுதான். இன்னைக்கு எடுத்ததுல யாருக்காவது டவுட் இருக்குங்களா? மேம் ஆப்ஷன் டி அது எப்படி வராது மேம்? இங்க மித்தைல் குரூப் எங்கக்கண்ணா? பக்கத்துல இல்லைங்களே. இந்த மித்தைல் குரூப் வெளியில வராதே, அது பென்சின் கூடல அட்டாச் ஆயிருக்கு. ஓகே, இங்க போனா கூட இந்த மித்தைல் குரூப் வெளியில வரும், வந்துட்டு இதுதான் ஐடோஃபார்மா மாறும், கரெக்ட்டுங்களா? இந்த மித்தைல் குரூப் வெளியில வராது சாமி. ஓகே மேம், ரைட். சரி, ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம அமீன்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனா NCERT நீங்க சால்வ் பண்ணுங்க. NCERT சால்வ் பண்ணி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா ப்ளீஸ் என்கிட்ட கேளுங்க, நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, ஃபைன். ஓகே கண்ணா, சரி. ஜெய் எழுதிட்டு இருந்தீங்கன்னா யாராவது நல்லா பண்ணுங்க. முடிச்சிட்டீங்களா யாராவது? நேற்றுக்கு யாராவது எக்ஸாம் எழுதுனீங்களா ஜெய்? இல்ல, யாரும் ஜெய் இல்லைங்களா? நீட்டு தானா? சரி, ஓகே சாமி, ஓகே. முத்துலட்சுமி தெரியும் கண்ணா, நீங்க ஏதான் சொல்ல வந்தீங்கன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஓகே ஓகே ஓகே, பை, குட் நைட். நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். பை. தேங்க்யூ மேம்.